பரணி ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி புது மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுலயும் இதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி இருந்துச்சுன்னு வைங்களேன், தொண்டையில ஆபரேஷன் பண்ணிக்கங்க. ஏ ஏய் தெரியல என்னோட வாய்ஸ். அதுதாங்க, அப்ப மைக்ல பிரச்சனை இல்ல, உங்க வாயில தான் பிரச்சனை. ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அஜித் பல்தான், ஏன் அஜித் பல்தான் நீங்க வேற பாப்பா. அதுலயும் அவ்வளவு சவுண்டு தான் வந்துச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா மேக்ஸிமம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பிசியை மாத்திரு ப்ரோ. பிசியை மாத்திரா? புரியலையே. ரொம்ப பிரச்சனை டிவைஸ்ல இல்ல, இவர் வாய்ஸ்ல. ஒரு ஆசிட் எடுத்து 2 குத்து குத்துனா, ஆசிட் ஊத்தி 2 குத்து குத்துனா கரெக்டா போயிரும். பரணி புது மைக்லயே பேசுறீங்க? என்ன வந்து சாக்லேட்டியும் இன்னும் வரல. நாளைக்கு ஓகே, நாளைக்கு செக் பண்ணிடுவோம் ஃபைனலா. எத்தனாவது? இது 4வது மைக் நினைக்கிறேன். இல்ல நாளைக்கு என்னால பேச முடியாது. நான் வந்துட்டு இது நைட்டு. ஆமா கலர் இப்ப கலர் பார்க்க போறீங்க. கலர் பார்த்துட்டு வாங்க. சரி, அப்டேட்ட சொல்லி முடிங்க. சுட ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். ஓகே. ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து August 21 வரப்போகுது. இன்னைக்கு அஃபிஷியலா போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி விஸ்வநாதன் சன்ஸ் 150 crore வேர்ல்டு வைட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங் மீட்டும் இன்னைக்கு சென்னையில நடந்துச்சு. அதே மாதிரி சிக்மா அந்த படம் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸா October 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஜே சூர்யா அவர்கள் சர்தார் 2க்கு டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுமே ஒரு ப்ரோமோ வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முதலாம் முடிவா அப்படின்ற வீடியோ சாங் முதல் ராத்திரியில படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராம் அண்ட் லீலா யூஏ சென்சார் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க, குபீரா இருந்துச்சு. ரொம்ப போராடி வாங்கியிருப்பாங்க போல. அப்புறம் டாக்ஸிக் அந்த படத்தோட புக்கிங்ஸ் வந்து August 21 வந்து ஓப்பன் பண்றாங்க. அப்புறம் மோகன்லால் அவர்கள் அவரோட லைனப் வந்து அஃபிஷியலா அவரே ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அடுத்த படத்தோட டைரக்டர் லிஸ்ட் விஷ்ணு மோகன் கூட ஒரு படம் பண்றாரு, அனூப் சத்யன், அப்புறம் பிரியதர்ஷன், திலீஷ் போத்தன் கூட, சத்யன் அந்திகாட், அப்புறம் ஜூட் ஆந்தனி ஜோசப், அதுக்கப்புறம் ஜீத்து ஜோசப் கூட ஒரு படம் பண்றாரு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீ வந்து அப்டேட்ஸ் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அஜித் பத்தன் ஏதோ கேட்கணும் நீங்களே. பிரகாஷ் ப்ரோ, கிளாடியேட்டர் தீபாவளிக்கா? அக்டோபர் ரிலீஸ்னாங்க. அக்டோபர் எண்டுனாங்க. நம்ம இவர் வருவார்ல, ஜில்லு வருவார்ல, அவர் தான் போட்டிருக்காரு. இல்ல அக்டோபர் எண்டுனாங்க. தீபாவளிக்காக பிளான் பண்றாங்களா என்னலாம் தெரியல. ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர்கிட்ட கேட்டா நாளைக்கு தெரியும். நாளைக்கு வேணா கேட்போம். எனக்கு இப்போதைக்கு தெரியலங்கிறத பதிலா எடுத்துக்கங்க. சரி, இந்த October 1ஆம் தேதியில இத்தனை பேர் ஏறி உட்காந்துருக்காங்களே, என்னதான் நடக்க போகுது? எத்தனை முன்னாடி வந்து ஆகஸ்ட் மாசம் உலக அழிகிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி அழியுது போல இருக்கு. அதாவது 3ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது போல இருக்கு. அதனால 1ஆம் தேதி எல்லாத்தையும் போட்டு மொத்தமா இருக்கிறாங்க. நான் போட்ட லிஸ்ட் கம்மி, அதுக்கப்புறம் பரணி போட்டாரு, அதுதான் லிஸ்ட். பிரகாஷ் ப்ரோ, அதுல ஒரு டவுட். உங்க 2 பேரோட லிஸ்ட்லயும் பார்த்தேன். அதுல வந்து நம்ம தளபதியோட திருப்பாச்சி வந்து இருந்தது. February March அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பீரியடு. ஸோ அதனால வந்து நிறைய வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஏற்கனவே இவ்வளோ படம் வரும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. மேபி மகுடம்ல ரொம்ப அடி வாங்கினதுனால அதே ப்ரொடியூசருங்கனால ரீரிலீஸ் பண்ணி அதை ரெக்கவரி பண்ண பாக்குறாங்களா என்ன? ஏன்னா வந்துட்டு படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இல்ல முன்கூட்டியே பிளான் பண்ணது. கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது, கவலைப்படாதீங்க. அது வந்து சில இதெல்லாம் இருக்கு. அது போக வந்து 6-7 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிறப்ப கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. திரும்ப இது மார்ச் ஏப்ரல் போல அந்த ட்ரை பீரியட்ல திரும்ப ரிலீஸ் ஆகும். அடுத்த வருஷம் ட்ரை பீரியட்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம் போல. சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். இப்ப செப்டம்பர் 25ஆம் தேதி நம்ம ட்ரெயின் சென்சார் ஆயிடுச்சு, ரிலீஸ் டேட் போட்டிருக்காங்க. 1ஆம் தேதி பக்தா வருது. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வருமா, இல்ல பக்தா மட்டும் தான் வருமா? பக்தா வரும், ட்ரெயின் வராது. ட்ரெயினுக்கு ரிலீஸ் டேட்லாம் போடல. ஏன் புக் பண்ணலையா ப்ரோ? ட்ரெயின் வந்து இல்ல போட்டாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்ப செப்டம்பர் போட்டாங்க. நீங்க என்ன போட்டாலும் இந்த படம் வராது. பக்தா ஃபர்ஸ்ட் வரும், அதுதான் வரும். எதுவும் டவுட் இல்லை. அதாவதுங்க மிஸ்கினுக்குமே மாதிரி பிரகாஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன சொல்லுவாங்க?
மிஷ்கினுக்கே ஏதோ குழப்பம்னு சொல்ல வந்தீங்களே. மிஸ்கினுக்கே அமைதி இந்த மாதிரி அவருக்கு இந்த ரிலீஸ் அமையாம எல்லா படமும் இழுத்து கிடக்கு. அதுல ட்ரெயின் இழுத்து போட்டு. சரி ஓகே, நான் கலிஃபா வந்து 9 ஷோ புக் பண்ணிட்டேன். எல்இடி ஸ்க்ரீன்ல பார்க்க போறேன். ஒரு மாரி கியூரியஸா இருக்கு, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் எல்இடி ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். பிரதர் நீங்க புக் பண்ணும்போது 2-3 தியேட்டர்ல புக் பண்ணிடுவீங்களா என்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இல்ல இல்ல முன்னாடி இல்ல, வனிதா நான் சொல்றேன். வினிதா ஆமா ஆமா, ஆக்சுவலா என்னன்னா அந்த தேட்டர்ல நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த தேட்டர்ல எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்றாங்க, அதுக்கு ஹைப் நிறையா இருக்கும், நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியாது, நல்ல சீட் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால நிறைய நான் இந்த தேட்டர்ல வந்து ஒரு பேக்கப் டிக்கெட்டா புக் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நான் அங்கே மேஜிக் ஃப்ரேம்ஸில் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு சும்மா தானே இருக்குது, சரி யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன். நான் அப்புறம் ட்வீட்டும் டெலிட் பண்ணிட்டேன். மோகன்லால் லேப்ல அனுப் சத்யன் இருக்கு, அவர் தான் சர்வமய எடுத்த டைரக்டரா? தெரில கமல், நான் பெருசா செக் பண்ணல யார் யார் என்ன. വരനെ ആവശ്യമുണ്ട് ഡയറക്ടർ. ஓ ஓகே ஓகே, அவரா? ஓகே ஓகே. அகில் சத்யன் தானே எடுத்தாரு இது சர்வமாயா. ആ ഡയറക്ടർ ടിൻസ്. பிரகாஷ் ப்ரோ, ஏன் பாருங்க என்னாச்சு? சும்மா தான் கூப்பிட்டு ஏதாவது சொல்லுங்க. இல்ல நான் ஒரு முழு வேகத்தோட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்றேன். நேற்றோ முந்தானத்தோ ஒரு நண்பர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த மியூசிக் டைரக்டர்கள் சிற்பி, பரணி, அது மாதிரி தேவா, இந்த மாதிரி ஆட்களான அவங்கள பத்தி ஏதாவது பேசணும்னா பேசலாமே. ரொம்ப நாள் எல்லாரும் இளையராஜா பத்தி, ஏஆர் ரஹ்மான் பத்தி, அனிருத் பத்தி, யுவன் சங்கர் ராஜா பத்தி, ஹரிஜ் ராஜா பத்தி, சந்தோஷ் நாராயணன் பத்தி எல்லாம் பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாரு. யாருக்காவது அந்த மியூசிக் டைரக்டர்களும் தெரியும், பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா பரணி மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அதனால அந்த வார்த்தை சொல்றேன். மற்றவங்களுக்கும் புரியும், தெரியும். பரணிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு, அதெல்லாம் தெரியுமா அப்படிங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்காவது அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்ற மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அந்த பாடல்களை நீங்க ரசித்த விஷயங்கள்னு பேசுறதா இருந்தா பேசலாம். ஒரு 9-30 மணிக்கு மேல யோசிச்சு வைங்க. இருந்தால் ஏதாவது இருந்தால் இல்ல பொறுமையை செக் பண்ணிட்டு கூட வந்து சொல்லுங்க. அஜித் பல்தான், மாவீரன், யாரா இருந்தாலும் கமல் தான் நினைக்கிறேன். பேசுவோம் அதை பத்தி. சொல்லுங்கம்மா. பிரகாஷ் ப்ரோ, கருப்பு 100 days ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் பண்றாங்களா? கருப்புக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்த போறாங்க. அது எந்த டே எந்த ஈவெண்ட்னு தெரியல. ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. அது அஃபிஷியலா எதுவுமே கன்ஃபர்மேஷன் வரல. இது வரைக்கும் எதுவும் அஃபீஷியலா இல்லைன்றது. சரி பரணி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாத்துங்க. ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் பேசுறேன். கேட்பேன், கேட்டுட்டு தான் இருப்பேன், பேச மட்டும் முடியாது, கேட்டுட்டு இருப்பேன். சரி ஓகே. சரி, இந்த வாரம் 2 படம் வருது. எந்த படம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அதுவும் இல்லாமல் இன்சீடியஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வருது, அது யாரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க கேட்போம். பெத்தலம் ரிவ்யூ போடுங்க. ஓ பெத்தலம் வந்து ஃப்ரைடே தானே? ஃப்ரைடே ஆமா. இந்த ராமின் லீலாவோ இது ஒன்னே ஒன்று தான் தேர்ஸ்டே வருதோ? டிஎன்ல வந்து இது கலிஃபா மட்டும் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இந்த வாரத்துக்கு பெருசா. வேற பண்ணுவாங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு பண்ணுவோம். அதான் இல்ல சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு கண்டிப்பா பண்ணிடலாம். கண்டிப்பா மோஸ்டா பிவிஆர்ல மட்டும் தான் வந்து ஷோஸ் போடுவாங்கன்னா மத்த படம்லாம் பெரிய நிறைய ஓடிட்டு screening எல்லாம் இருக்காங்க. இருக்காது மோகன். இந்த மல்டிபிளெக்ஸ் அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் ஆமா, இருக்கும். அங்க மட்டும் தான் இருக்கும். இல்ல மல்டிபிளேயர் வேணும் எனக்கு. என்ன அதுதான் என்ன வாழை வச்சுக்கிட்டு இருக்கு உண்மையை சொல்ல போனா. கம்மி பட்ஜெட்ல இல்ல, ஆல்ரெடி இங்க ஓவர்ஃப்ளோல இருக்கு மதன் தமிழ்லயே. அதுதான் பிரச்சனை. தமிழ்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆனதுலயே 4 படம் ஓடிட்டு இருக்கு. புதுசா 2 ரிலீஸ் ஆகுது. 6 தமிழ் படம் இருக்கு. அதை தாண்டி 2 மலையாள படம். ஆமா இல்ல அதை தாண்டி வந்து ஒரு இங்கிலீஷ் படம், 2 இங்கிலீஷ் படம், ஒரு தெலுங்கு படம் இதுக்கும் கொடுக்கணும். சோ ரொம்ப அதுதாங்க சொல்றேன். இப்ப ஆல்ரெடி ஸ்பைடர்மேனு, ஜனநாயகனு, விஏஎஸ், டிசி இந்த 4 போயிட்டு இருக்கு.
ம். அது போக முத ராத்திரியும் ரியோராஜோட இது ராமன் லீலா வருது, கலிஃபா வருது, பெத்தலம் யூனிட் வருது. அது போக இருமுடி வேற வருது. அது இருமுடி தமிழ் டப்பிங்ல வேற இருமுடி கெட்டுன்னு வேற வருது. ஜனநாயகம் டிஸ்ட்ரிபியூட்டர் வேற டாக்ஸிக் வர வரைக்கும் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவன் அதை தெளிவா தாங்க இருக்காங்க. ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஸ்கிரீன் கவுண்ட் கம்மியாயிரும். டாக்ஸிக் வரைக்கும் அதே ஸ்கிரீனாச்சும் பிடிச்சி வைப்பேன்னு விட்டுட்டான். ஆமா இல்ல ஓடுது இல்ல, அதனால அவங்களும் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்னங்க, ஆமாங்க, அப்படி அடுத்த வாரம் நேரம் படம் ரிலீஸ் ஆயிரும். இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஸ்கிரீன் கவுண்ட் கம்மி பண்ணி என்ன பண்ண போறாங்க? இது இருமுடி வந்து நல்லா இருக்கும்ட்டு போட்டிருக்காங்க ப்ரோ. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பார்த்துருப்பாங்க போல. ரேண்டம் பேஜ்ல தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட செம்மையா இருக்கு படம் இருமுடி. லாஸ்ட் ஆக்ட் பயங்கர எமோஷனலா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருமுடி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பேஸ் சார்பா பிரகாஷ் ப்ரோ கிவ் அவே கொடுப்பாரு. பிரீமியர்லாம் இல்ல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஏன் கொடுக்கணும்? கண்டிப்பா தரேன். அவர் பிரீமியர்ல இல்ல ப்ரோ. இல்ல பரணி, நான் 2 டிக்கெட்டோ 3 டிக்கெட்டோ நான் பாலையோட அடுத்த கோபிச்சந்த் கூட படம் டீசர் வந்துச்சுல, அந்த படத்துக்கு தரேன் ஒரு 2 டிக்கெட்டோ 3 டிக்கெட்டோ. இல்ல ப்ரோ, இன்சைட் ரிப்போர்ட் மோஸ்டா பிரீமியர் போடுவாங்க, அதனால சொன்னேன். இல்ல ப்ரோ சொல்லிட்டாங்க. முனிஷ் எப்படி இருந்தாலும் பாத்துருவாரு. ஏன்னா முனிஷ் எப்படி இருந்தாலும் பாத்துருவாரு. பார்க்காத யாராச்சும் கொடுத்து அனுப்புவாரு. நீங்க பழைய டிக்கெட்டே இன்னும் தரல. இல்லங்க, நான் படம் நான் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இப்பெல்லாம் தர மாட்டேன். படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தரேன். ஏன்னா நான் கொடுக்கறது ஆரம்பிச்சவே அந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருது. இல்ல நான் ட்ரெய்லர் நான் செக் பண்ணி பார்த்தேன், தமிழ்ல தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு, நிஜமா நல்லா இருக்குங்க. உண்மையாவே ட்ரெய்லராவே டயலாகாவே எல்லாமே எமோஷனலாவே சூப்பரா இருக்கு. ஆமா, எனக்கு இந்த படத்து மேலேயே. ஆனா எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து வருஷம் கழித்து படம் வருது அடுத்த வாரம். சூப்பரா களை கட்ட போகுது இந்த வாரமும் அடுத்த வாரமும். அந்த தெலுங்கு நேட்டிவிட்டியை கரெக்டா பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த படத்துல. ஆனா முனிஷ் ப்ரோ, எனக்கு ஏதோ மலையாளமோட வெர்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு முனிஷ் ப்ரோ. எனக்கு மலையாளம் நேட்டிவிட்டி பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா ரூட்டடா இருக்குல்லண்ணா ட்ரெய்லரு. அதுதான் எனக்கு இந்த மலையாளத்துல இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்ல. இல்ல பத்தான், கொஞ்சம் தெலுங்கு படம் அந்த ரொம்ப கிராமத்து படங்கள்லாம் இருக்கும், அந்த ஆட்டோ அந்த கிராமம் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அது அந்த இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸோட அந்த அப்பா பொண்ணா அந்த ஒரு பாண்டிங் மட்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் பிச்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நல்லா இருந்துச்சு. நல்ல மியூசிக் வைஸாவும் நல்லா இருந்துச்சு. பாட்டும் எல்லாம் கேட்டேன், நல்லா இருக்கு. பாப்போம், இந்த படத்தை மேலே நான் நல்லா கொஞ்சம் ஹைப் ஆயிருக்கேன். அப்போ நல்லா இருந்தா சந்தோஷம் தான். ப்ரோ கேக்குதா ப்ரோ? யாரோ பேசுனாங்க, யாருன்னு தெரியலையே. மோகன் ப்ரோ தான் ப்ரோ பேசுனேன். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ விஸ்வநாதன் ஃபிலிம்ஸ் டிஎன் பிரேக் ஆன் பண்ணிருமா ப்ரோ? கஷ்டம் ப்ரோ, புரியல. அத நீங்க பிரகாஷ் கிட்டயோ இல்ல பரணி கிட்டே கேட்கணும், மோகன் கிட்ட கேக்குறீங்க. அவர் ஜென்ரலா கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அது கஷ்டம் தான் ப்ரோ. ஒரு 60 பண்ணுமா ப்ரோ? பிரேக் ஈவனுக்கு 100 தேவைன்னு நினைக்கிறேன். 80 பிளஸ் பண்ணணும். இல்ல 90க்கு மேல பண்ணாதான் பிரேக் ஈவன். 40 தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஷேர் 70 வாங்குனாங்க. 70-30 தானே ஷேர் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீக்ல. படம் 116 கிட்ட பண்ணணுங்க. மினிமம் 90 பண்ணுங்க. அதான் 90க்கு மேல பண்ணாதான் சொன்னாங்க. வலைபேஜ் அதான் சொன்னாங்க. 95 அந்த மாதிரி இருந்தாதான் பிரேக் ஈவனே ஆகும். நான் பர்னினா இது என்னைக்குன்னா இன்னொரு தியேட்டர் திறந்துருக்காங்களாண்ணா கேரளால. ஏதோ டால்பியும் எப்பிக்கும் சேர்ந்து ஏதோ ஒரு தியேட்டர் ஏதோ. டால்பி எப்பிக்கலாம் இல்லையே. இல்ல ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது அப்கமிங் தியேட்டர்ஸ். ஸ்ரீசக்தி சினிமா அவங்க கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் எபிக், அப்புறம் லக்ஸான் அந்த மாதிரி ஏதோ ஒரு தியேட்டர் ஓபன் பண்றாங்களா. அப்புறம் கேரளால எபிக் தியேட்டர் ஒன்று ஓபன் பண்ண போறாங்க, காஞ்சிரப்பள்ளி. அதான் எபிக் பிளஸ் டால்பி என்னமோ சொன்னாங்க, டால்பி விஷன் என்னமோ சொன்னாங்க. ஆமா அதுதான் டால்பி விஷன் பிளஸ் அட்மாஸ் ப்ரோ. அனௌன்ஸ் ஈவென்ட் மாதிரி வச்சு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அது வரப்போகுது, அவ்வளவுதான். அப்கமிங் தான். ஓகே ஓகே ஓகே. மொத்தம் 80+ ஸ்கிரீன்ஸ் இந்த ஒரு 3 வருஷத்துல ஓபன் பண்ணுவாங்க. சூப்பர். ஆல் ஓவர் இந்தியா. பிரகாஷ் ப்ரோ, எல்லாரும் எங்கெங்கயோ ஓபன் பண்றாங்க. நாமக்கல் பக்கம் ஒரு எப்பிக்கோ இல்ல டால்பியோ ஓபன் பண்ண சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இருக்க தியேட்டர் அங்க இதாகலன்னா நீங்களே சேலத்துக்கு போறீங்க. பரணி, நான் தான் சொல்றேன், பரணி நடராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் போட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். ஃபுல் நேம் தான் சொல்லாதீங்க, விடுங்க.
சரி, ஸ்மார்ட் பரணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போட்ட வேலை முடிஞ்சிடும். இன்டர்நெட்ல இருக்கிற பாதி பேர்த்த எவ்வளவு அழகா ஸ்மார்ட் பரணி வச்சிருக்காரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ சொல்லும் போது நான் கூட அந்த இன்னொரு தேட்டர் ஒன்று பரணி இருப்பார்ல அவரைத்தான் சொல்றாரு நினைச்சேன். இந்த பரணி ஒன்று இல்லைங்களா? அதே இவரு வாய் இருக்குல்ல, இவர் வாய் தவளை வாய்க்கு ஈக்குவலான ஒரு வாய். என்ன சொல்றாருன்னு புரியலையே. என்னவா பரணிக்கு உதாரணத்தையும் சொல்ல முடியல, என்ன பண்றது? பிரகாஷ் ப்ரோ அந்த உதாரணம் செத்து போயிடுச்சு, நீங்க சொல்லி முடிக்கிறதுல. சரி, ஓகே, விடுங்க, பாத்துக்கலாம். எங்க ஊர்லயும் வரும் பிரகாஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சேலம்ல வரட்டும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. சேலம்லையா? எங்க ஊர்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் வந்தாலே போதும். முதல்ல பரணி, இருக்கிற ஓணம் எப்போ தேட்டரை போய் வருது ஃபில் பண்ணுங்க பரணி, தமிழ்நாட்டுல? அப்புறம் நீங்க மல்டிபிளெக்ஸ் எப்படி கேட்கலாம் ஆசைப்படலாம். இல்ல பல்தா, ஆனா ஆக்சுவலா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரே ஒரு இதுதான் இருக்கு, தியேட்டர் தான் இருக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நோ. இன்னொன்னு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை விடுங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ ஒண்ணுதான் இருக்கு. வாக்கின் ஆடியன்ஸா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷோஸ்க்குமே வந்துட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப சின்ன படம்னா தான் வரமாட்டாங்க. அது புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, இல்லைன்னு சொல்ல. பட் ஓரளவுக்கு எனக்கு தெரியல, ஷோரா இல்லை. பட் மல்டிப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணா மேபி கொஞ்சம் இதாகுமோ அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த 60 ரூபா டிக்கெட்ஸ், ஏன்னா வந்துட்டு இப்போ ராக்ஸ் அவங்க தான் பண்ண போறாங்க. அவங்க வந்து சேலம்ல பண்ணும் போது அந்த 60 ரூபா டிக்கெட் ஒரு இது பண்றாங்க. அங்கேயே பண்றப்ப இங்க வைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது, பார்ப்போம். டிஎன்சி குரூப் வந்து நாமக்கல்ல பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அவங்க தானே வச்சிருக்காங்க, ஏமோகன். நீ இல்ல நாமக்கல்ல சொல்றேன், அது தெரியுது எனக்கு. ராக்ஸ் அவங்களுதான் இங்க நாமக்கல்ல. அவங்க நாமக்கல்ல தான் வந்து கேஎஸ் சினிப்ளெக்ஸ்ன்னு வச்சிருந்தாங்க, அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஎஸ் சினிப்ளெக்ஸ்ன்றது பழசு, நாங்க வந்துட்டு அது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க ரெனோவேட் பண்றோம்னு சொல்லி அந்த பில்டிங் ஃபுல்லா இடிச்சுட்டு மறுபடியும் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர், பரவாயில்ல. அது வந்து அவங்க வந்துட்டு எப்படி இது பண்றாங்க, எத்தனை ஸ்கிரீன் வரப்போகுது அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அது வரப்ப பார்ப்போம். விஷால் ப்ரோ. ஹாய் பரணி ப்ரோ. ஹாய் மட்டும் தான் சொன்னாரு, எனக்கு தான் கேட்கலையா? விஷால் ப்ரோக்கு ஒரு டாபிக் சொன்னேன், அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே. பரணி எடுத்து சொல்லுங்க. பரணி இவன்ட்டெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியாதுன்றீங்களா? மைக் ஆன் பண்ண முடியல, அதனால. ஓகே பரணி ஆளை காணோம். என்னையா சொன்னாரு? இருக்கான் அண்ணா. இது என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த தேவி ஸ்ரீசாத் இந்த மாதிரி வேற மியூசிக் ஆர்ட் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, தேவா, அவங்கள பத்தி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட். நானே சொல்றேங்க, விஷால் ப்ரோ, நம்ம எல்லாருமே இப்ப எஸ்டாப்ளிஷ் மியூசிக் டேரக்டர்ஸ் மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம். அண்டர்ரேட்டட் மியூசிக் டேரக்டர்லாம் இருப்பாங்களா, அவங்கள பத்தி பேசலாம்னு சொன்னார். சிற்பி, தீனா, ஸ்ரீகாந்த் தேவா அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? சிற்பி, பரணி, தேவா, அவரோட பாடல்களை பத்தி பேசலாம். மைக் இவங்க ஒருத்தன், நீங்க பேசுங்க. கோபி சுந்தர பத்தி பேசலாமா? கோபி சுந்தரா எங்க அவரும் பெரிய மியூசிக் டைரக்டர் தாங்க. அங்க நீங்க யார் என்ன படம் பண்ணிருக்காருன்னு கேளுப்பா, இங்க இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை படம் பண்ணிருக்காருன்னு. டியர் காம்ரேட் என்ன எஸ்ஏ ராஜ்குமார் அவர் இல்ல, டியர் காம்ரேட் ஜஸ்டின் பிரபாகரன் முனிஸ். என்ன முனிஸ்? ஜஸ்டின் பிரபாகரன் சேர்த்து கோபி சுந்தர். அவருதான். அத விடுப்பா விஷால்னா. எஸ்ஏ ராஜ்குமார் அவர்னா அவரு எப்படி? அவர்லாம் ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தவர்ரா. விக்ரமன் படம்னாவே அவருதான். கேட்டதே இல்லைங்களா நீங்க? அவரு நல்லா இருக்கும் அவர் பாட்டுலாம். சிப்பி பாட்டு நல்லா இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் கன்ஃபியூஷன் வரும், யார் போட்டாங்கன்னு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பான், ஒரே மாதிரி போடுவாங்க. படம் சொல்லுங்க. இந்த பாட்டு இருக்குல்ல சிப்பிக்கு, ஐயோ அந்த மனோஜ் பாரதிராஜா ஒரு பாட்டு பாட்டு பாடுவாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பாரதிராஜா என்ன பாட்டு அது, யாருக்காவது ஞாபகம் இருக்கா?
அது இல்லங்க எங்கே அந்த அது வெண்ணிலா இல்லங்க ப்ரோ? ஒரு பாட்டு மெலோடி சாங் கொண்டாடும். இந்த யாரோ தாஜ்மஹால் சொன்னாங்க ஷாஜகான் ஹீரோயின் நடிச்சிருக்கும் அந்த பொண்ணு. அந்த வெண்ணிலா எங்கே விஷால் ப்ரோ படமா சொல்லுங்க விஷால் ப்ரோ. படமானா விக்ரமனுக்கு பண்ணிருக்காரு கமல். கோகுலம் பண்ணியிருக்காரு. இல்ல அதுதான் நான் சொல்றேன், அவர் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க அவரா இவரான்னு. அப்புறம் வந்துட்டு விக்ரமன் படம் நிறைய பண்ணியிருக்காரு விஷால் சந்திரசேகர் சொன்னா கோகுலம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனந்த் பாபு ஒரு படம் நடிச்சிருப்பாருல்ல, மோகினி ஆனந்த் பாபு நடிச்சிருப்பாங்க, அது கூட சிற்பின்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே கேட்கலாம் விஷால் ப்ரோ. விஷால் சந்திரசேகர் கேட்கலாம். ஆமா விஷால் சந்திரசேகர். இந்த ஜில்ஜன் ஜக் யார்டா மியூசிக் டைரக்டர்? ஜில்ஜன் ஜக் விஷால் சந்திரசேகர் தானே? ஆமா ஆமா. அப்புறம் ரீசெண்டா இந்த பையன் ஒர்க்லாம் நல்லா இருக்கு, ஆனா பெருசா ரீச் இல்ல. சித்து குமார்னு ஒரு பையன், சிவப்பு மஞ்சள் பச்சைலாம் எக்ஸ்ட்ராடனரியா போட்டிருப்பாப்ல. அவர் தான் இப்ப டயங்கரம் பண்றாப்ல. சித்துக்குமார் அவர் என்ன சொல்றீங்க? விஷால்னா ஜோ அவர் தானே பண்ணியிருந்தாரு விஷால் ப்ரோ. ஜோ எங்க பரணியை காணா? ஏங்க அந்த அநியாயம் பண்றீங்க? பரணி அமுச்சு விட்டீங்க, வரா போயிட்டாரு ப்ரோ, நீங்க இல்லன்னு. சரி ரைட். சரி நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் கேட்க வந்து ஒரு சிற்பி பரணி இந்த மாதிரி இசையம் படங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் பத்தி பரணின்னு தெரியாதா? என்ன போங்க நீங்க. பிரகாஷ் ப்ரோ சிற்பியில அந்த இந்த பாட்டு குணால் படம் ஒண்ணு வந்திருக்குல்ல, குணால் படம் ஒண்ணு ஒவ்வொருத்தராங்க. நீங்க மட்டும் தான் நிறைய பேசணும் பிரகாஷ். பிரகாஷ் இந்த பரணின்றவர் ஏதாவது ஒரு ஹைலைட்டான சாங் சொல்லுங்க அவர் மியூசிக்ல. எனக்கு விஷால் ப்ரோ சிற்பி தெரியும்ல, நம்ம கவுண்டர் தெரியும் தலைவா, டான்ஸ்லாம் ஆடுவாரு, வெல்வெட்டா. அந்த இந்த பாட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கே அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் சின்ன வயசுல கேக்குறப்ப, அதுதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் அந்த பரணினா யாருன்னு சொல்லுங்க. எனக்கு புரிய மாட்டேதா, அதனால கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன். விஷால் இப்ப என்ன கேட்டீங்க? பரணியோட பத்தி வேணுமா பரணியை பத்தி வேணுமா? பரணினா பெரியண்ணான்னு ஒரு விஜயகாந்த் படம் இருக்குல்ல, எல்லா பாட்டும் அவர் தான். பார்வை ஒன்றை போதுமே பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, தூளி தூளி ஸ்டைல பார்த்து அது அவர் பாடினதுதான். அப்புறமேட்டு வந்து இந்த இருக்கும். அப்புறமேட்டு வந்து அதுதான் சொன்னேன், கொஞ்சம் ஒவ்வொருத்தரா பேசினா கரெக்டா இருக்குன்னு சொன்னேன். பரணி அறைவிடுங்க. சரி பரணியை விட்டுருவோம். பரணி எங்க பரணி மேலே வரவே இல்லை. பிரகாஷ் ப்ரோ கமெண்ட் ஒரு நிமிஷம் பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்கு. பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பரணி கோஹோஸ்ட் கொடுக்குறேன். கோஹோஸ்ட் வாங்க. மெய் வராருன்னா கார்த்தி அப்டேட்டா தான் இருக்கும். மெய் வாடி வாசல் எப்பன்னு கேட்டிருக்காங்க கமல். ஆத்தாடி இது அதுக்கு மேல கார்த்தி அப்டேட்டோட பயங்கரமா இருக்கு. இருங்க, என் ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து கங்கோட்டோ அப்டேட் கேக்குறேன். சரி டக்குன்னு ஒரு கேள்வி கேக்குறேன், டக்குன்னு சொல்லுங்க. கங்குவா படத்துல கார்த்தி கேரக்டர் நேம் என்ன? எனக்கு மறந்து போச்சு. ஏதோ ஒரு அப்ப கூட மொக்க படம் தான் கேட்பீங்களா? அந்த 24/2 அப்புறம் அந்த வேற ஏதாச்சும் அதுக்கெல்லாம் லீடு இல்ல, கங்கோட்டோக்கு தானே லீடு விட்டுருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ போட்டிருந்தாரு கிளாடியேட்டர்ஸ் தீபாவளி பிளான் உண்மையா? ஆனா மெய்யலகன் மட்டும் டெய்லி வருவாரு, லேட்டா வருவாரு. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பேசுறோமோ அதை வந்து கேட்பாரு. வச்சுக்கிட்டு ஒன்னும் விளையாட கூட முடியாது மாதிரியா. ஆனா உண்மையாவே இந்த கேங்க நம்ம கேங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான வில்லங்கமான கேங்க. வெளிய இருந்து பார்த்தாங்கன்னா பேசா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டாபிக்ல நடுவுல எங்கெங்கயோ போயிடுறோம். சொல்லலாம்ல, கோபி சுந்தர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, தாராளமா சொல்லலாம். தாராளமா நல்லா இருக்கும் பாட்டலாம், ரொம்ப குவாலிட்டியா. அந்த மாதிரி தெரியாத இசையை பத்தி பேசுறதுக்காக ஒரு சொன்னாரு. அதை பத்தி 9:30 மணிக்கு மேல பேசுறேன்னா பேசலாம் அப்படிங்கறதான் சொல்ல வந்த விஷயம் இன்னைக்கு. உதாரணத்துக்கு சிற்பி தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமா? நாட்டாம படத்துக்கு உள்ளத்தை அள்ளித்தா அதெல்லாம் அவர் தான் மியூசிக். சுந்தரபுருஷன், மேட்டுக்குடி, பிரகாஷ் ப்ரோ தீனா தினாங்க அவர் மியூசிக் டைரக்டர். தினாவா? சரி ஓகேங்க, எனக்கு ஒரே ஸ்பெல்லிங். அந்த திருப்பாச்சி படத்துக்கு மியூசிக் டைரக்டர் திருப்பாச்சி, அந்த கிங் அது எல்லாமே அவர் தானே? அவர் பண்ணதுதான். தனுஷ் படங்க
மன்மதராத்தா, திருடி சீடன். திருடாதிரடி. ஆனா பிரகாஷ் அண்ணா உள்ளத்தை அழித்தாலும் டெரிஃபிக் அண்ணா எஸ்.ஏ. ராஜ்குமார் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லங்க சிற்பி அதுல அவரு அதான் மேட்டுக்குடி பாருங்க, மேட்டுக்குடி பாட்டுல எவ்வளவு பெரிய ஹிட். மேட்டுக்குடி நாட்டாம படத்துல இப்ப கூட ஒரு பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு. நாட்டாமல இப்ப கூட ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு தெலுங்கு வருஷன்ல. அவ்வளவு சூப்பரா இருக்கும். மேட்டுக்குடியில எல்லா பாட்டும் ஹிட். இந்த நாட்டாம அதுவும் அவர் தானா? பெத்தராயுடுன்னு ஒண்ணு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ரஜினி நடிச்சிருப்பாரு தெலுங்குல. ஆமா நாட்டாம ரீமேக். ஆனா அந்த மூவேந்தர்னு ஒரு படம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா சாங்ஸ் சூப்பரா இருக்கும். நான் வானவில்லை பார்த்தேன், அதுவும் ஓகேவா? அதான் நிறைய ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக். எனக்கு எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், ஏன்னா பாட்டு கொஞ்சம் சிமிலரா இல்ல. எனக்கு படங்கள் தனியா தெரியும். ஓகே. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னா இன்னொரு மியூசிக் டேரக்டர் இருக்கிறாரு, அவருக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும். சரி ரைட், இது 9:30 மணிக்கு டாபிக்ல போயிட்டோம். சொல்லுங்க. போர்க்களமா? கோகுலம், அது ஆனந்த் பாபு படம் ஒண்ணு வரும். ஆனந்த் பாபு மோகினி எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது சிற்பி தானே அந்த படத்து மியூசிக்? ஆமா ஒரு பாட்டு ஒண்ணு பயங்கரமா ஹிட். அது என்ன படம் டைட்டில் ஞாபகம் வரல. நிறைய படம் ஃபுல்லாவே பாட்டே சூப்பரா இருக்கும். ஏ ஃபார் அம்பிகா, பி ஃபார் ஒரு பாட்டு வரும், காலேஜ் பாட்டு. நான் பேச என்னமோ வரும், நான் பேச நினைக்கிறேன். இந்த பாட்டு யாரு மியூசிக்னு சொல்லுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த ஏ ஃபார் அம்பிகா பாட்டு தான் பஸ்ல போறப்ப ஹிட். ஏ ஃபார் அம்பிகா, பி ஃபார் பானுமதி, சி ஃபார் சித்ராடோ, அந்த பாட்டு தானே? ஆமா கேக்குதா முனிஷ் ப்ரோ? அந்த ஆல்பமே சூப்பரா இருக்கும். அந்த படம் கேக்குது. சொல்லுங்க. இந்த பாட்டு இருக்குல்ல, ஈஸ்வரா வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது உன்னால் ஈஸ்வரான்னு ஒரு பாட்டு இருக்குமே, பிரசாந்த் பாட்டு. அது யாரு மியூசிக்? அது தேவாங்க. ஓகே தேவா. இந்த சூர்யா படம் ஒண்ணு இருக்கும்ல, இந்த என்னை தாலாட்டும் சங்கீதம், அதுவும் அவரு தானே பண்ணாரு. அது எஸ்.ஏ. ராஜ்குமாருங்க. ஆனா பிரகாஷ் அண்ணா, நான் இப்ப என் ஷோல ஒரு செக்மெண்ட் பண்றேன், ரொம்ப அண்டர் ரேட்டட் பாடல்கள் 2000s அப்புறம்னு. அதுல எந்த பாட்டு தெரியுமா? நேத்தி சொன்னேன், சுண்டாட்டம் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குன்னு. ஐயோ பாட்டு அதுக்குள்ளேயே மறந்துட்டேன். கருமோ, நறுமுகியன்னு நினைக்கிறேன், ஞாபகம். நறுமுகியவா, நதியே என் உயிர் நதியேன்னு வருது, தாம் தூம் பாட்டு ஞாபகம் வருது. தெரியல எனக்கு அந்த பாட்டுல நான் கேட்டிருக்கவே மாட்டேன் நினைக்கிறேன். சுண்டாட்டம் யாருன்னா சரவணன் மீனாட்சி, இர்ஃபான் ஒரு பையன் இருந்தான் தெரியுமா? அவன் படம் பேர் உன்னை நினைத்து மியூசிக் டைரக்டர் சிற்பின்னு போட்டிருக்கு கூகுள்ல. என்ன படத்துக்குங்க? உன்னை நினைத்து சிற்பின்னு தான் போட்டிருக்கு கூகுள்ல. உன்னை நினைத்து எங்க சிற்பி? எஸ்.ஏ. ராஜ்குமார் தானங்க சிற்பின்னு போட்டிருக்கு. சிற்பின்னு தான் போட்டிருக்கு. அப்ப நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப கடைசியா விசால் சொன்னது உண்மையாயிருச்சு. அதுதான் நான் சொல்றேன். நான் அதனாலதான் கேட்டேன். அதை நான் அந்த யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கும்போது சிற்பின்னு கீழே பார்த்த மாதிரி ஞாபகம் வந்தது. டோட்டலா பயங்கர ஃபேமஸ்ங்க. அந்த பொம்பளைங்க காதல தான் பாட்டும் சரி, அந்த எண்ணெய் தாலாட்டம் சங்கீதம் பாட்டும் சரி, அந்த ஆல்பமே செம்ம. இதுங்க சிற்பிக்கு தோழருக்கு நிறைய தெரியும். பரணின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்திருக்காங்க. இல்ல பரணின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்திருக்காங்க. பெரியங்க காமெடி பண்ணாங்க. இன்னைக்கு கரை ஜனநாயகன் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்னு இறக்கி இருந்தாரு பாத்தீங்களா பரணி ப்ரோ? அதான் அது எப்படியா? அதுவும் எப்படியா? வன்மத்துக்கு ஒரு உரிமை இருந்தாலும் அது நீதான் வன்மப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல நடுவுல இந்த ரெபல்னு ஒரு படம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கணக்குல போல. ஓகே. மெய் இன்னைக்கு விபில சொன்னத தோழர்கிட்ட கேளுங்க. மெய் நான் கேட்டாதான் திட்டுவாரு என்ன. மெய் நீங்க கேளுங்க. விஜய் என்னடா சொன்னாங்க? அவங்களே வாயை வச்சு கூட சும்மா இருந்து தொலைய மாட்டேன்றாங்க. அவங்களே வாயை வச்சு சும்மா இல்லாம என்ன தேவை சொல்லி தொலைறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் இன்னைக்கு ரொம்ப ஓவர்லேப் ஆகுது? அநியாயத்துக்கு எப்பவும் டெய்லி ஓவர்லேப் ஆகுது. இன்னைக்கு ரொம்ப அநியாயத்துக்கு 4 பேர் ஒரே டைம்ல பேசுறீங்க. இல்ல என்ன கான்டெக்ட் நான் சொல்லிடுறேன். விஜய் சேதுபதி அரசன்ல இருந்து விலகிட்டாருன்னு வலை பேச்சுல சொல்லியிருந்தாங்க. அததான் விஷால் ப்ரோ கேட்க சொல்லியிருக்காரு. அப்படியா? என்ன சொல்றீங்க? இல்லங்க, நாங்க நம்ம ஸ்பேஸ்ல ஒரு 4 தடவை ஆதி வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. சுகுமார் ப்ரோ வந்து ஒரு 3.5 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அந்த 3.5 மாசத்துக்கு நடுவில் நான் ஒரு தடவை சொன்னேன், விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிக்க மாட்டாரு, வாய்ப்பே இல்லை.
விலகிட்டாரு, வேணா நீங்க பேக் பண்ணி இது வாய்ப்பு வேணா இருக்கலாம், நடக்கிற மாதிரி அவங்க காமிப்பாங்க, நடக்க பின்னாடி வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதை சொல்லி விடுங்க. முந்தானேத்து சொன்னேனே இதே விஷால் வந்து இந்த கேள்வி கேட்கிறப்ப கரெக்டா டேட் சொல்லணும்னா மார்ச் மாசமும் பிப்ரவரி மாசமும் சொன்னோம். பிப்ரவரி மாசம் எந்த மாசம், எத்தனை மாசம் ஆச்சு? பிப்ரவரி 25 சொன்னோம் நினைக்கிறேன். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா வந்து அப்பதான் ஸ்பேஸ்ல சொன்னோம். ஆமா, அப்பயே சொன்னோம் விஜய் சேதுபதி இந்த படத்துல இல்லைன்னு. ஏன்னா பிப்ரவரி மாசம் நாங்க எங்க இருந்தோம், நானு ஆதி எல்லாம் ஒண்ணா இருந்தோமே. எங்க இருந்தோம்? கோயம்புத்தூர்ல, கார்த்திக் கல்யாணம், சேலத்துல இருந்தோம். அப்ப சொன்னோம் நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்துல இல்லைன்னு. ஆகஸ்ட் மாசமே வந்துருச்சு. விஷால் இன்னமும் ஷாக் ஆகுறாரு. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மகடம் படத்துல விஷால் பண்ற ஷாக்கிங்கை விட நீங்க கொடுக்குற ஷாக்கிங் ரொம்ப ஓவர் ஷாக்கா இல்லங்க. முந்தானேத்து தான் இதை கேட்டான். அவங்க 3 பேர் சொன்னாதானே கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல பல்தானு முந்தானேத்து தான் நான் சொன்னேன். அவன் என்கிட்ட கேட்டான் முந்தானேத்து என்னன்னா, அப்ப கூட நான் சொன்னேன் இந்த இதை சொன்னேன். பாக்கெட் நாவல் வந்து ஷூட் இருக்கு அவருக்கு, அதை முடிச்சுட்டு மணிரத்னம் படம் இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த இவர் இருக்கு, அதுக்கப்புறம் சீதக்காதி டைரக்டர் அட்லி ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் பத்தா இருக்கு, அது முடிச்சுட்டு இன்னொரு படம் இருக்கு. இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொடுத்த டேட்டை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு. இல்ல விஜய் சேதுபதி மேட்டர்ல தான் அந்த பிக் பாஸ் பண்ணும்போது லாங்கா ஒரு மீசை வச்சிருந்தாரு, அது இந்த பத்தா படத்துக்காகவா? இல்ல அரசனுக்காகன்னு சொன்னாங்க. அரசனுக்கு தான் விஷால் சூப்பர் விஷால் பொங்கலுக்கும் இல்ல அந்த படம். விஷால் கேட்கலடா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதான்றது 2 வார்த்தை, அது எப்பவுமே கேட்கும். மேல பேசு விஷால் ப்ரோ. ஆனா வலைபேச்சுல சொன்னப்ப நைட்டு கண்டிப்பா நீங்க ஸ்பேஸ்ல கேட்பீங்க, இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். அது அவங்க சொல்றப்ப கரெக்டா உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. இல்லங்க, இவங்கள சாக விட்டுறக்கூடாது, உயிர் போடே வச்சுக்கணும்னா அவங்களும் தினமும் பேசி தொலைகிறாங்க அரசன்னு. எனக்கு இதெல்லாம் ஒரு டவுட் இருக்கு. சிம்பு படம் ப்ரொடக்ஷன்ல இருக்காரு. நடுவுல எனக்கு இதை மட்டும் கேளுங்க. நேத்து நடக்கும் பேசிக்கிறாங்க. வீடியோ வந்துச்சு. அதுல இவங்க வடச்சென்னை டீம் எல்லாரும் போய் மகுடம் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன கூத்து? போய் மகுடம் படம் பாக்குற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? மேல விஸ்வநாதன் சன்ஸ் பேனர் தான் ப்ரோ இருந்தது. இல்லங்க, தியேட்டர் சீக்வென்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாங்க. ஒரு படத்துல வந்து முக்கியமான தியேட்டர்ல நடக்கிற ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, சரியா? வெற்றிமாறன் படங்கள்ல 3 விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு தியேட்டரு, இன்னொன்னு பொரோட்டா கடை, இன்னொன்னு சைக்கிள். இது 3 ஒரு சீன் இருக்கும் கண்டிப்பா. இல்ல சீனை சொல்லுவான், செட்டப் சொல்றேன். செட்டப்பா கண்டிப்பா இது 3லயுமே ஒண்ணு இருக்கும். ஒரு பொரோட்டா கடை, ஒரு இது அது கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே அவரோட எல்லா கதைகள்லயும். அந்த மாதிரி இதுல ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கு தியேட்டர்ல. அதை எடுக்கிறதுக்காக போய் அந்த இதுக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து வெளியே வந்து அந்த இருக்கிறத சிஜில மாத்திடுவாங்க. ஓகே ஓகே. நான் கூட ஒழுங்கா ஷூட்டிங் இல்லைன்னா உங்களுக்கு இதே நிலமதான் கூப்பிட்டு போய் லைவா ஏதாவது காமிச்சிருப்பாரு போல. இது மகுடம் படத்தையா? யோசிப்பீங்க பல்தான். உங்களுக்கு என்ன? பிரகாஷ் ப்ரோ, அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் தி சக்சஸ் கண்டினியூஸ்னு ஒரு போஸ்டர் வந்திருக்கு. என்ன ஆட்ஸ் இருந்துச்சு அந்த படத்துக்கு? உங்கள மாதிரி ஆளுங்க பரப்புனீங்களா? அதுதான் பரணி. எந்த அவரோட செல்வாக்கு பரணி ப்ரோ. விஷால் தான் இல்ல பரணி ப்ரோ, அந்த ஆடே நீங்க தான். 1 மார்க் கொடுத்து அவரோட செல்வாக்கு சரிக்க பாத்தீங்களா? அததான் செல்வாக்கு சரிக்க பார்த்தனா புரியலையே எனக்கு. படம் பார்த்த எந்த படம் சொல்லிட்டு சொல்லுங்க. நான் தான் மென்டல் அபியூஸ் வந்து ஆப்போசிட்டா கேஸ் போடணும். மஞ்சக்குடம் அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. மார்க் ஆண்டனியன் ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்லுங்க விஷால் ப்ரோ. விஷாலோட வரலாறு, விஷாலின் வரலாறு. அதான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இல்ல உங்க எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. யூடியூப்ல செகண்ட் ஷோன்னு ஒரு சேனல் இருக்கு. வெப்பன் ஒரு படம், சத்யராஜ் படத்தை அந்த செகண்ட் ஷோ ரஹ்மான் வந்து அடிச்சு ஒரு அதுக்கு அந்த வெப்பன் டீம்ல இருந்து உங்க ரிவ்யூனாலதான் எங்க படம் பாதிச்சிருச்சு, 3 கோடி நீங்க எங்களுக்கு நஷ்டம் எடுத்தாருன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பரணி ப்ரோக்கு ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துல விஷாலன் அனுப்புவாரு. இல்ல புரியல. ரிவ்யூ போட்டு ஒருத்தவங்களால கேஸ் கொடுக்க முடியுமா? நஷ்டம் ஆயிடுச்சு உங்களாலதான் சொல்லி எனக்கு புரியலையே. இல்ல அவருக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு பரணி ப்ரோ. இல்ல அது நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெப்பனுக்கு அந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆமா, அந்த படத்துக்கு பர்டிகுலரா அந்த வெப்பன் படத்தை நீ வந்து கேஸ் வந்து எதுக்கு வேணாலும் கொடுக்க முடியும்டா.
எந்த விஷயத்துக்கு வேணாலும் கொடுக்க முடியும். அது இப்ப கோர்ட்ல நிக்குமான்றதுதான் கேக்குறேன். ஸ்பேஸ் நடத்திக்கிட்டு இருக்கான் பரணி, எனக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டான். கேட்கல இல்ல பரணி இப்ப நான் ஸ்பேஸ் உங்களை நடத்துறான், ரிமூவ் பண்ணிட்டா நீங்க கேஸ் பரணி ஸ்பேஸ் நடத்துறான், எனக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன்றான்னு என்னால கேஸ் பண்ண முடியும். ஆனா கோர்ட்ல காரி துப்பி அமைச்சிருவாங்க, போடா வேற வேலை இது இல்லையா உனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களையும் செஞ்சு அமைச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அந்த மாதிரி அவங்களையும் வந்து சொல்லி அமைச்சிருவாங்க. ரிவ்யூக்காக கேஸ் எல்லாம் கொடுத்தா வெற்றிமாறன் படம் மாதிரி ஆயிருமோன்னு நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட். இல்ல செல்ஃப் சென்சார் பண்ணிக்குவேன். ஓகே ஓகே ஃபைன். இல்ல ஆக்சுவலா அதுதான் கேட்கிறேன். அப்ப சப்போஸ் அந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா கோர்ட்டுக்கு மூவ் ஆன், இப்ப நான் கோர்ட்டுக்கு வர சொல்றாங்க, கோர்ட்டுக்கு போனேன்னா அது டிக்குமா வேலிடா இருக்குமான்றதுதான் கேள்வி. அதுக்கு தான் கேட்டேன், வேற எதுவும் வேலிடா இருக்காது. ஆனா உன்னை அலைய விட்டுருக்காங்க இல்ல கோர்ட்டுக்கு, நீ அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேன்ல எதுக்கு வம்பு அப்படின்னு. ஆக்சுவலா நானே வந்துட்டு சீரியஸா, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா ஒரு டிசிஷன் நீ கோர்ட்டுக்கு போக வேண்டியவன் தான் அப்படின்றியா? இல்ல எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க நான் ரிவ்யூ போஸ்ட் பண்ணதுக்கு. நான் கேஸ் போட்டுடலாமான்னு யோசிச்சேன் சீரியஸா. ஆனா அவ்வளவு நேரம் இருக்கு, அவ்வளவு வெட்டியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் எப்போ வேலை பாக்குறேன், நான் எப்போ வந்து போட்டிருக்கணும். ஏங்க அவரு போட்டிருக்கணும், கேட்டா நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்ட்டு நம்மளே தக்லைஃப் பண்ணுவாரு, அது தேவையில்ல. ஐடி போச்சுன்னா வேற ஐடி ஓபன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு எதுக்குடா ரிவ்யூக்கெல்லாம் காப்பிரைட் கொடுக்கறதுலாம் வந்துட்டு எத்திக்கே இல்ல, நம்ம வந்துட்டு போடலாம்ல. அவனை பொறுத்த மட்டும் இல்லப்பா, பரணி ப்ரோ நீங்க கூட தான் சூர்யா மேல வன்மம் கேட்கறது எத்திக் இல்ல. பேசிக்கிட்டு இருக்கோமா? இல்ல மேட்டர் என்னன்னா, உனக்கு காப்பிரைட் அடிக்கிறதுன்றது அப்படி அடிக்க மாட்டாங்க. காப்பிரைட் அடிக்கிறது நீ டைரக்டா போட்டு அந்த போஸ்ட வச்சு அடிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 100 ஐடிஸ் வந்து வச்சு நீ ஏதாவது ஒரு பாட்டோ இல்ல இதுவோ ஏதோ ஒண்ணு பண்ணிருப்ப. இல்ல நீ வந்து இந்த சும்மா நான் இப்ப சொல்லிருப்பேன்ல, இப்ப விஷால வந்து ஏதாவது ஒரு இது கேட்டிருந்தா டேய் கொன்றுவேன் போடா முத அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ரிப்போர்ட் அடிச்சு அது வந்து என்ன கொன்றுவேன், ஐ வில் கில் யூ, இப்படி பேசியிருக்காரு, த்ரெட் வந்து இது பண்றாரு அப்படின்னு சொல்லி அதை ரிப்போர்ட் அடிச்சு அப்படிதான் காப்பிரைட் அடிப்பாங்க. அதாவது பேசிக்கா 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த 100 பேர் வந்து ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணா அது ரிப்போர்ட் ஆயிடும்ல. அவன் வந்து முதல்ல ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் சொல்லடா, நான் வந்து ரிவ்யூக்கு அடிக்கிற இந்த இதை சொல்றேன். அதுதான்டா சொல்றேன். அது வந்து இதை மட்டும் அடிக்கிறது இல்லைன்னு சொல்றேன். இப்ப இப்படி ஒண்ணு பண்ணுவாங்களா, அக்கௌண்டே தூக்குறது. இப்படி பண்ணா டைரக்டா ஒரே இதுல அக்கௌண்ட் தூக்கிடுவாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வீடியோஸையோ இல்ல அந்த போட்டோவையோ நீ போட்டிருந்த தியேட்டர்ல இருந்து அப்படின்னா அதை ரிப்போர்ட் அடிப்பாங்க. வீடியோஸ் போட்டிருந்தேன்னா அதை ரிப்போர்ட் அடிப்பாங்க. நீ ஏதோ வேற ஏதோ வீடியோ போட்டிருக்க, பாட்டு போட்டிருக்கேன்னா அதை அடிப்பாங்க. நான் அதனாலதான் பத்திதான் கவலையே போடுறது இல்லை. நான் வந்து பாட்டு போட்டிருக்கேன், ஐடியா தூக்கலாம், ஐடியா ஓகே, இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி வந்துக்கிறேன். ஒரே ஒரு இமெயில் ஐடி, இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணா இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணிடலாம், ட்விட்டர் ஐடி. அதான் இப்பெல்லாம் படம் நல்லா இல்லைன்னா நான் நெகட்டிவ் ரிவ்யூ போட போறேன்னா அந்த படத்தோட ஏஐ வெர்ஷன் தான் நான் போடுறது. அந்த தலைவர் தம்பி தலைமையில பரணி. ஆமா விஷால், இப்ப மகுடம் கூட நான் ஏஐ போஸ்டர் தான் போட்டேன். தலைவர் தம்பி தலைமைக்கு தான் போஸ்டர் போட்டது தான் டெலிட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால்தான் கண்ணன் ரவி குரூப்ஸ் மேல எனக்கு வன்மம். சரி, டான் மேல என்ன வன்மம்? நோ 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 நோ, அது பர்சனல், அது வழி வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வன்மம் வந்து நாங்க டான் ஒரு படம் எடுப்போம், டான் பிக்சர்ஸ்னு பேர் வச்சு நீ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிப்பியா அப்படின்னு. ஓ அப்படி. ஏங்க ஜெயிலர் 2 போஸ்டர் வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது விஷால் பாட்டு வரட்டும் விஷால். புலி 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 புலின்னு பாட்டு. கன்ஃபார்மா டாக்ரி தானே? எது டார்க்கி பாடுறாராம் பிரகாஷ் ப்ரோ, அததான் ஒரு புலி புலி புலின்னு. புலி புலியா? அவர்தான் உலகம் ஒருவனுக்கான சூப்பர் பாட்டு பாடினாரு. எனக்கு தெரியல. ஒரு ரெண்டு ஸ்பெஷல் டான்ஸ் நம்பர் இருக்குன்னாங்க. ஒன்னு பூர்ணா ஆடினது, இன்னொரு ஹீரோயின் ஏதோ வேற ஒரு ஹீரோயின் ஆனது. நான் பூர்ணா ஆனது ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும், நான் ஆசைப்படுறேன். ரிலீஸ் பண்ணலாம். ஸ்பெஷாலிட்டி தமன்னா இந்த படத்துல தமன்னா ஆடலையா? தமன்னா இல்ல தமன்னா தான் படத்துல இல்லையா? படத்துல தமன்னா இல்ல. படத்துல வந்து இங்க பாருங்க, ஏற்கனவே அந்த பழைய படத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கு. புதுசா அதுக்கு மேல அந்த மிதுன் சக்கரவர்த்தியா அவர் யாரோ ஒருத்தர் இருப்பாரு, அவர் இருக்கிறாரு. விஜய் சேதுபதி இருக்கிறாரு, விஜய் சூர்யா இருக்கிறாரு, சந்தானம் இருக்கிறாரு. தெரியல, அது விட்டுருங்க. ஹிருதிகேசன் இருக்கிறாரு. கரெக்ட். நான் சார்கான் கேட்கிறேன். சார்கான் ஃபர்ஸ்ட் வயசு சொன்னீங்க, அது இல்ல. சூராஜ் வெங்கரமுடு இருக்கிறாரு.
நீங்களே பாத்தீங்களா, ஒண்ணும் இல்ல இதுல இருக்கிறதா. போன வாட்டி ஒரு இடத்துல இருந்து ஒரு வில்லனை பார்த்தாரு, இந்த வாட்டி டிராவல் பண்றாரு, அப்படியே போறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டு போக போறாரு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு வில்லன் நினைக்கிறேன். இது வந்து 2 பிரகாஷ், உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா ஜெயிலர் 2 மேல? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. மோகன்லால், இவரெல்லாம் சிவராஜ்குமார்லாம் அதே அதெல்லாம் ஜெயிலர் 1ல இருந்தவங்க எல்லாமே இருக்காங்க. இவர் விநாயகனே இருக்கிறாரு, விநாயகன் இருக்காரா? பையனே இருக்காரு, செத்து போன பையனே இருக்கிறாரு. அப்புறம் என்ன ஏன் விநாயகன் போட்டு தள்ளிட்டாங்களே. ஓகே ஓகே வாங்க. இல்ல விஷால் ஒரு சீனுக்கு வருவாங்க. அப்ப நீங்க ஜாக்கி ஷெராஃப் பேரை ஏன் மென்ஷன் பண்ணல? அத நான் வன்மையா யாரு? அவர் இல்ல இந்த படத்துல இல்ல. அவர் தான் அந்த கேமியோஸ்லயுமே அந்த படத்துலயே ஏன் இருந்தான்னு கேட்டாங்க. மீதி 3 பேருக்கு மாச்சு குமெண்ட் வந்துருச்சு. இவரை தான் கூட்டு வந்து மண்ணுல விட்டாங்க பாவத்தை. நல்ல அடிக்க. அவர் தானே தோல பீக்கா ஒரு டைலாக் சொல்லுவாரு, அவரை எதிர்த்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பீக் சீட் இருக்குங்க. ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட சீனு இப்ப பாரு சிங் யாரு கால் அடிச்சிருக்கான்னு. அதேதான். நீ அவரை எனக்கு இன்னுமே அதுதாங்க. எனக்கு ஜெயிலர் 2ல அந்த ஒரு சீனை விட பீக்கா ஒரு சீன் எடுக்க முடியுமான்னு எனக்கு இன்னும் டவுட்டா தான். அதெல்லாம் வச்சிருப்பான் தான் மச்சி, வச்சிருப்பாங்க போல்தான். மஜாவா பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்பதான் அந்த பியார் பிரேமா கல்யாணம் புது போஸ்டர் பார்த்தேன். என்னங்க லாலா லாண்டியும் திருச்சிற்றம்பலத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு எடுத்து வச்ச அப்படியே அந்த படத்துல போஸ்ட் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. புதுசா பாக்குறீங்க. அந்த படத்துல கிளிம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா பாக்கலையா? அவர் மீனிங் என்ன? ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்றப்ப அவங்க எப்படிலாம் இந்த ப்ரீ வெட்டிங் ஆல்பம் எடுக்கிறாங்க, அது எப்படி கல்யாணத்துல போட்டு காமிக்கிறாங்கன்னு வருது. அதுல எல்லாத்தோட சாங்கும் வருது. பிரகாஷ் அண்ணா, நீங்க அப்படி பார்க்க கூடாது. அந்த டைரக்டர் அடுத்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தனுஷோட பண்றாரு. சோ பரணி ஏதோ இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் மாதிரி இருக்கும் சொல்றாங்கண்ணே. அப்படியா? எந்த படம்பா இது? இன்னைக்கு 4 years ஆஃப் திருச்சிற்றம்பலம் ப்ரோ. அப்சல்யூட் சினிமா. இல்லண்ணா, இது விஷால்ண்ணா, இது அடுத்த அந்த தனுஷ் அவரோட பண்றாருல இல்லன்னு. ஆமாண்டா, அதை பார்த்தேன்டா. அதை அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. டேய் அதெல்லாம் இங்க பண்ண முடியாதுடா அப்படிலாம். விஷால் ப்ரோ, நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னாச்சு? அதான் கேட்டேன். என்னங்க நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட்னா எதுங்க? STR 50ங்க. யாருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்? அது தேசிங்க்கு தான் ட்ரீம் ப்ராஜெக்ட். தேசிங்க தான் சொல்றேன். அந்த ப்ராஜெக்ட் ட்ரீம் தான். அது கடைசி வரைக்கும் ட்ரீம் தான். அதெல்லாம் ப்ராஜெக்ட் ஆகாது. ப்ராஜெக்ட் இருக்கிறதே வந்து வரைக்கும் யோசிச்சு இது பண்ணிக்கிட்டே இரு. ப்ராஜெக்ட் வந்துரும், அந்த ப்ராஜெக்ட் வந்துரும், இந்த ப்ராஜெக்ட் வந்துரும், இது ரிலீஸ் ஆயிரும், பொங்கலுக்கு அது மெய் சர்தார் 2 உங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் மெய். வாழ்த்துக்கள். கைதி 2 விஷால் ப்ரோ, வாடிவாசல்லாம் கன்ஃபார்மா வருது. தேதி வாடிவாசல்லாம் நாங்களே வேண்டாம் தாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது எதுக்குங்க எங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்? யார் இப்ப கேட்டா வாடிவாசல் வேணும்னு? ஆனா விஷால் ப்ரோ, ஒரு சந்தேகம். ஆனா சர்தார் 2 ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்த மாசம் என்ன ரிலீஸ் ஆயிருப்பேன். கைதி 2 கமல். கைதி 2க்கு வாங்க கமல். கைதி 2 யாருங்க ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொன்னா? நீங்க தான் ட்ரீம் ப்ராஜெக்ட். கைதி 2 வந்து STR 50 ட்ரீம் ப்ராஜெக்ட்னு யாருங்க சொன்னா? நீ தான் சொல்ற. விஷால் ப்ரோ, கைதி 2 வரும்னு மூச்சுக்கு 300 தடவை ட்வீட் போடுற ஒரே ஆளே கீழே இருக்காரு. அவர் மட்டும்தான். வேற யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரு தான் எந்த ட்வீட் போடாலும் கைதி 2 மென்ஷன் பண்ணி போடுவார். சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். பிரகாஷ் ப்ரோ சரி டவுட்ட கேளுடா. கேளுங்க பரணி, எங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க பரணி மாலை என்னன்னு. இல்ல, இன்னைக்கு அந்த நடந்த சக்சஸ் மீட்ல ஜிவி பிரகாஷ் வந்துட்டு போற போக்குல வந்துட்டு சூர்யா 47 தீபாவளி இல்லைன்னா டிசம்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு போனாரு. இப்ப தீபாவளினா டூ ஏர்லியோ? ஏன்னா வந்துட்டு செப்டம்பர் அக்டோபர் அவ்வளவுதான், 2 மாசம் தான் இருக்குது கேப். எங்க கூட பொங்கலுக்கு வாங்கடான்னு பரணி ப்ரோ இன்டைரக்டா சொல்றாரு. கூட வரணுங்க. வந்து ஆபத்து அதிகங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, வேணாங்க. நான் கேக்குறது பரணி ப்ரோ சேயோன் கூட பந்தயங்கட்ட எங்க சிங்கக்குட்டி ஒண்ணு வரும், வெயிட் பண்ணுங்க. சரி, யார் வந்தாலும் ஓகே. இல்லமை கமல் ப்ரொடியூசர், அதனால பெரியவர் வழி விடலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணுவாரு. இல்ல சிங்கம் இறங்கும் பாருங்க பொங்கலுக்கு.
எந்த சிங்க இல்ல இல்ல எப்பா எல்லாரும் இல்ல இல்ல எல்லாரும் கண்டென்ட் எடுத்து ரெடியா வைங்க. இன்னைக்கு வலைப்பேச்சு கதையை சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கு. பிரகாஷ் ஆதி என்ன அந்த கதையை கேட்டீங்களா? என்னடா இது அப்படின்னு இருக்கு. இல்ல இல்ல விஷால் ப்ரோ அதுக்கு போட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இருங்க அந்த போட்டோ அனுப்பிச்சுடுறேன். இல்ல அது விடுங்க. இல்ல ஆக்சுவலா நான் வந்துட்டு டிசம்பர் வந்தா நல்லா இருக்குமேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்காக தான் கேட்டேன் உங்க எல்லாத்துக்கிட்டையும். தீபாவளினா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. டைட்டிலே இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்களே. ஸோ அதுதான் எப்போ என்ன பிளானிங்னு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த மலையாளம் ட்ராக்கர்ஸ் எல்லாமே வந்து தீபாவளின்னு டிசம்பர்ல தான் வரும் போல ப்ரோ. ஃபௌசி வராது போல. ஃபௌசி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்களே, அது வராது போல. அப்ப அந்த டேட்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். கமல் ஃபௌசி எல்லாம் வந்துரும் தான் கமல் சொல்றாங்க. வரல விஷால் ப்ரோ, இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கான் விஷால் ப்ரோ. தெலுங்குல எல்லாமே கமல் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஷூட் பண்ணாங்க. அதெல்லாம் இல்ல விஷால் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு அந்த இதை யாராச்சும் அந்த ஒரு லிஸ்ட் போட்டு அதை எடுத்து அனுப்பி விடுங்க விஷால். தெலுங்குல எல்லாமே போஸ்ட்போன். விஷால் எல்லாமே போஸ்ட்போன். அந்த ட்ராக் டாலிவுட் நான் அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. எல்லாமே போஸ்ட்போன். அவங்க சொன்ன எந்த படமே சொன்ன டேட்ல வரல. இப்ப வாரணாசியே வராதுன்றான். வாரணாசியில இன்னும் 40 நாள் ஷூட்டிங் இருக்கும். வாரணாசி எல்லாம் வந்துதாங்க ஆகணும். ஏங்க அடுத்த வருஷம் ஏப்ரல். ஏங்க அவன் குளோபலா பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க. பர்னி ப்ரோ சொல்லுப்பா. ஆல்மோஸ்ட் 90 days கிட்ட இருக்கு தீபாவளிக்கு. சோ அது வர்றதுனால என்ன பிரச்சனையா போகுது? வந்தா நல்லா தானே இருக்கும். தீபாவளி நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. 90 days இருக்கு இன்னும். ஆனா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் உள்ள ஒரு பெரிய படத்துக்கு. அதனால வந்துட்டு அடுத்தடுத்து வந்துரும்னு நினைக்கிறேன். பர்னி இப்போ 90 days இருக்கு பர்னி ப்ரோ. நீங்க சொல்றீங்க 90 days இருக்கு. டிசம்பர்ல எல்லா பெரிய படமும் வருது. அது கூட வந்து காணாம போகணும். இல்ல பர்னி ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், 90 days இருக்கிறப்ப ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து 60 daysல ஸ்டார்ட் பண்ணாலே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஓகே. பட் ஆனா வந்து ஜிவிபி வந்து நாங்க இது சூர்யா பட்ஸ் வந்து தீபாவளிக்கு வந்துரும் கான்ஃபிடன்ட் இல்ல ப்ரோ. அது ரொம்ப நாளாவே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தான் ப்ரோ. சூர்யா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு இந்த இயர் எண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு டேட்டுமே முன்னாடில இருந்து டாக்ஸ்ல இருக்கிறது தான். இந்த இயர் எண்ட் டெய்லியும் டைம் பாஸ். ஒண்ணு தீபாவளி இல்ல டிசம்பர். அப்படிதான் ப்ரோ நான் சொல்றேன். தீபாவளி இல்லைன்னா டிசம்பர் 2ன்றது நிறைய பேரு சூர்யா 47 பத்தி சொல்ற ஒரு விஷயம் தான். பிரகாஷ் ப்ரோ தீபாவளி வரும் டிசம்பர் 2 இல்லைன்னா டிசம்பர்பாங்க. கௌசிக்கு இன்னும் ஷூட்டிங் முடியல விஷால் ப்ரோ. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பாரடைஸ் வருதா கரெக்ட்டா சொன்னபடி? பாரடைஸ் கன்ஃபார்மா வருது. இந்த முறை மிஸ் ஆகாது. செப்டம்பர் 24 நம்ம பாரடைஸ் தான். விஷால் ப்ரோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் கைதி 2 will happen for sure. Date will be announced later. அது லேட்டர் அனௌன்ஸே பண்ண வேணாம். லோக்கி அல்ல ஒரிஜினல் படம் மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு பாக்குறேன். கைதி 2 வரும் பாருங்க. நீங்க வேணா பாருங்க விஷால் ப்ரோ. நான் அவர் போய் தனியா ஏதாவது ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் பண்ணட்டும் விஷால் ப்ரோ. அங்கதான் ட்விஸ்ட். மறுபடியும் லோகேஷ் வந்து ஷாருக் கான் கூட போயிடுவார் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுனா. ஆமீர் கான் அவ்வளவுதான். இரும்பு கை மாயாவி எடுக்க போயிருவாரு. அதான் அப்படிதாங்க. இப்ப வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் வந்தனே தம்பி நம்ம தான் ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் போட்டிருக்கோமே, இங்க வாங்க தம்பி நம்ம பண்ணுவோம்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா அப்படியே வந்துருவாரு. உடனே 50 70 100 கோடி கொடுத்தோன்னே அங்க போயிருவாரு. எங்க கமல் அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். அமீர் கான் சொல்றேன். அமீர் கான் வந்து ஏங்க நம்ம கூலி டைம்லயே பண்ண வேண்டியது நம்ம 100 crores நான் உங்களுக்கு சேலரி தரேன் வாங்க நம்ம பண்ணலான்னு அவர் அங்க கூட்டு போயிடுவாரு. தமிழுக்கு இல்ல. ரியோ இந்த இது ராமன் லீலா சென்சாருக்கு ஒரு ட்வீட்ல ஒரு கேப்ஷன் போட்டிருக்கான். அதை இப்ப பார்த்தா குபீர்னு இருக்கு. மின்னலை விழுங்கி யூஏவை கொப்பளிச்சு ராமன் லீலான்னு போட்டிருக்கான். நிறைய மீம்ஸ் பாப்பாரு போல. எடப்பாடி டயலாக் இது அத எடுத்திருக்காங்க. அது என்ன நிறைய மீம்ஸ் இப்ப ட்ரெண்டா இருக்கிற விஷயங்களை அவரு நிறைய கவனிப்பாரு. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு அர்த்தம் சொல்லி ரெஃபரன்ஸ் சொல்லி போராடுறதுக்குள்ள நீங்க அப்படியே விட்டுருங்க, கண்டுக்காம விட்டுருங்க. பரணி நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி விடுறேன், அப்புறம் பாத்துக்கங்க. உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள இங்க எல்லாத்துக்கும் மண்டையா இருக்கிற மூளை கரைஞ்சு. ப்ரோ வருஷம் கேரளாக்கு போயிருக்கீங்களா ஓணத்துக்கு? படம் பார்க்க தான் போறீங்களா இல்ல
வேற எதுவும் ஏங்க காரணம் அவர் பாக்கறக்க போறாருங்க. சேச்சி இருக்காங்க, ஓணம்ல சேச்சி இருக்காங்க. என்ன ஆபாசமா ஏதோ கேட்க வந்த மாதிரி இருக்கு கமலு. இல்ல தோழர் அப்படி இல்ல தோழர், அவரே சொல்லியிருக்காரு, அதான் கேக்குறேன். இன்னும் பரணி ப்ரோ நீங்களே சொல்லுங்க. பரணி ப்ரோ கமல் நான் படம் பார்க்க தான் போறேன் கமல், விட்டுரு கமல். ஏன் கமல் நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு தடவை இந்த ஸ்பேஸ்ல தான் சொன்னேன், நான் இனிமேட்டு மாசம் ஒரு தடவை கேரளா ட்ரிப் போல இருக்கேன்னு நினைச்சிட்டு நான் விஸ்வநாதன் சென்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இது வரல. ஆனா நாளைக்கு நான் வந்துட்டு அந்த போஸ்டர் தான் போட போறேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா சும்மா பண்ணுக்காக நான் வந்து அந்த போஸ்டர் தான் போட போறேன். ஆக்சுவலா அவரு கமல் அவர் ஆக்சுவலா என்ன நேர்ல மீட் பண்றப்ப சொன்னாரு, அவருக்கு சீக்ரெட்டான ஒரு பிரைவசி இருக்கான் பரணி ப்ரோக்கு, அது எங்கிட்ட நேர்ல மீட் பண்றப்ப சொன்னாரு. கூட சொல்லல. சூர்யா வரலன்னு சொல்லி ஈவென்ட்டுக்கு சூர்யா வரலன்னு சொல்லி இது போட்டுட்டு இருந்தாங்களே கமல் எனக்கு ஒரு டவுட். கமல் இப்ப நம்ம சஞ்சய் விஸ்வநாத் வந்து 27, 28, 29, 30 அந்த மந்த்ல 4 நாள் ட்ரிப் போற மாதிரி ஒரு ஓணத்துக்கு ட்ரிப் போறாரோ? இருக்கும். லாஸ்ட் இயர் ஓணத்துக்கு நான் போயிருந்தேன் 3 படம் மாதிரி போல்தான். ஐயோ மேய் பிச் புடு பண்ணக்கூடிய ஆளுதான். நான் லாஸ்ட் இயர் ஓணமுக்கும் போய் 3 படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் 3 படம் பார்க்கலாம் தான் பிளான் பண்ணேன், பட் ஒன்று சொதப்பிடுச்சு. அட்லீஸ்ட் 2 படம் பார்த்துட்டு வரும், அப்படியே அந்த எல்இடி ஸ்கிரீனு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும், அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு. பரணி ப்ரோ என்ன 3 மாசத்துல படம் வருமான்னு கேட்டீங்களா? ஓணம்க்கு 47ஓட ஃபேன் ஷோ டிக்கெட் சேல் ஸ்டார்ட் ஆகுதான் கேரளால. சூப்பர், என்ஜாய். நான் போயிட்டு அப்புறம் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு ஃபுட் ஐட்டம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அது இந்த தடவை போய் கண்டிப்பா வாங்கி ஆகணும் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால அதுவும் போயிட்டு சாப்பிட்டு வரும். என்னன்னு சொல்லுங்க. பீஃப் பிரிஸ்கெட். ஓணம்க்கு அப்டேட் வருமா பரணி ப்ரோ? சூர்யா 47 கண்டிப்பா வேற ஜீத்து மாதவன் வருமா? நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ விஎஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸ், அந்த ஒரு ஜோன் இதானதுக்கு அப்புறம் மேபி வந்து அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் தெரியல, ஏன்னா இப்போ வந்து 26 தானே ஓணும், இன்னும் 8 days தான் இருக்கு, பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் 26 தானே. ஆனா கரெக்டான டேட் தானே பரணி ப்ரோ. 14 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இங்க பொறுத்தவரை அப்டேட் வர்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான், வந்தா நல்லா தான் இருக்கும். நான் எதுவும் சொல்லல, நானும் வெயிட்டிங் அந்த படத்துக்கு, பார்ப்போம். ஆவேசம் பிடிச்சதா பரணி ப்ரோ உங்களுக்கு? பிடிச்சது. நீ ரோமாஞ்சம் ரொம்ப பிடிச்சிச்சு. தியேட்டர்ல செம்ம பிளாஸ்டா இருந்துச்சு ரோமாஞ்சம். இப்ப பரணி எழுதிடுவார் 3.5 பிகெஸ்ட் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஏப்பா சுகன் படம் எல்லாம் ஓகே தான். இன்னும் இந்த படத்துக்கு ஹீரோ மட்டும் சரியில்லை. இந்த டைரக்டர் நல்ல ஹீரோ வச்சுட்டு இருந்தா இன்னும் பயங்கரமா 4.5 கொடுத்துருப்பான்னு போடுவாரு. நான் எப்ப பார்த்தா இந்த ரிவ்யூல பரணி ப்ரோ டிஎம் பாருங்க. பரணி ப்ரோ டிஎம் பாருங்க. ஏன் அனுப்பிச்சீங்க? விஷால் ப்ரோ ஏன் போனாரு? அனுப்பிச்சிட்டீங்களா? பரணி ப்ரோ டிஎம் பாருங்க. பரணி ஓகே. ஏய் சூப்பர்ப்பா. ஏய் நான் அது யோசிக்கவே இல்லை. இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன், ஆனா அந்த கண்டென்ட் நான் யோசிக்கல. சார் நாளைக்கு இன்சிடியஸ் பாக்குறேன் பரணி ப்ரோ. சுகன் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டேனே இன்னைக்கு வந்த பிடிஎஸ், அதை பார்த்தீங்களா? ஆமா, எனக்கு அதை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சாலும் டைம் லைன் வந்து என்னன்னா நம்மள இந்த வீடியோ இல்லைன்னா அந்த பிடிஎஸோ வந்தா இரிட்டேட் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பிடிஎஸ் கவனிச்சிங்களா? ஹார்ட் ஒர்க் ஆமே யாருங்க அதெல்லாம் போடுறது? அந்த வீடியோல ஒருத்தர் பேர் இருக்கு, ஐ திங்க் சக்தின்னு ஏதோ நினைக்கிறேன், பார்த்தேன் நான். அவர் தான் வந்து என்னன்னா கலாய்க்கிறது தெரிஞ்சு சரி ஓகே போட்டு விடலாம், அட்லீஸ்ட் படம் வந்து கலாய்க்கிறதுக்காவது வந்து என்னன்னா டைம் லைன் ஃபுல்லா எல்லாரும் வார்த்தையிலேயே மகுடன்னு பேசிட்டா இருக்கட்டும், படமா தான் பேசல அப்படின்னு சொல்லி பண்றாங்களான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது.
இந்த பரிதாபங்கள் மாதிரிதான் நல்லா போயிட்டு இருக்க டைம் லைன் திடீர்னு உள்ள வந்து இவன் ஏன் ப்ரோ இவனை வேற ஏன் ப்ரோ உள்ள காட்டுறீங்கன்ற மாதிரி. ஜில்லுவோட ரிவ்யூ பாத்தீங்களா பர்னி ப்ரோ? கேக்குதா? இருக்காரா இல்லையா பிரகாஷ் ப்ரோ? இருக்க சொல்லுங்க, என்ன ஆச்சு தலைவா? அமைதியா இருந்தது, அதான் சரி எனக்கு எதுவும் இல்ல நான் கேட்டுட்டு இருக்கேன், பேச முடியல, அதனால கொஞ்சம் கேட்டுட்டு இருப்போமே கேட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க, ஏதாவது விஷயம் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ எனக்கு இன்னைக்கு ஒரு பிடிஎஸ் இறக்கி தொலைஞ்சிருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. டெய்லியும் பேசி போர் அடிக்கும். ஒரு நாளைக்கு என்ன இல்லங்க, நமக்கு டெய்லியும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், அதுக்கு என்ன பாவம் விடுங்க. அவர் ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டாரு, படம் நஷ்டமாயிருச்சு, நஷ்டம் உலகமாக நஷ்டமாயிருச்சு. ஒரு 25 கோடி 30 கோடி பட்ஜெட்டை போட்டு எல்லாம் கணக்கு கால்குலேஷன் பண்ணி வந்தா படத்துக்கு 1 கோடி கூட வராது. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா அவருக்கு என்ன ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கூட சேரணும் ஒன்று போகாது கைக்கு. அது பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு அது தேகாது. அப்படி இருக்க படத்துக்கு நம்ம போட்டு டெய்லி என்னத்தை போட்டு அடிக்கிறது? சொல்லுங்களேன், நம்மளே சொல்லுங்க. இப்போ ஏதோ போட்டு முடிச்சாச்சு, படம் முடிச்சாச்சு, ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. முதல்ல போட்டு அந்த படத்தை அவர் நம்ம பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு, என்ன வேணா ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு. ஏதோ அதை வச்சு ட்ரோல் பண்றதுக்காக நிறைய பேர் கோட் பண்றாங்க, நிறைய பேர் அந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு அவன் படத்தை பத்தி பேசுறாங்களா, ஏதோ அதை வச்சாச்சு ஓட்டிட்டு வித்து அதனால ஏதாவது காசு வந்தாச்சு சரி வந்துட்டு போட்டு கொடுங்க. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு ஒரு கொஸ்டின், இது ரேண்டமா நான் இன்னைக்கு கேட்டிருந்தேன் ஸ்பாட்ல. ஓடிடி கூட சேல்ஸ் ஆகலையா ப்ரோ அந்த படத்துக்கு? அனிருத் ரஜினி பேசிட்டு இருக்காரு பாட்டு எது பிரகாஷ் ப்ரோ? சொல்லுங்க, முடியல. அவர் முனிஷ் பேசினால எனக்கு எதுவும் கேட்கல. மையலகன் இன்னும் கேட்டீங்க. அனிருத் தலைவர் காம்போல வந்த ட்ராக்ல, எலிவேஷன் ட்ராக்ல உங்களுக்கு ஃபேவரட்டான எலிவேஷன் ட்ராக் எது? திடீர்னு கேட்டா பேட்டை ஃபர்ஸ்ட் படமா, அதுல எலிவேஷன் ட்ராக் இருந்துச்சா? பேட்டை பராக் இருக்கும், ஒரு பாதிங்கிரு வர்றது தலைவர், அது ஒண்ணு இருந்துச்சு. அடுத்த படம் என்ன? தர்பார்ல வந்து அதுல வந்து இந்த அண்ணாமலை மியூசிக் தூக்கி மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ அதுல அந்த இவரு தனிவழி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாங் அது. அடுத்து அந்த ரேப் ஒன்று வரும்ல பிரகாஷ் ப்ரோ, அது அதுவும் பிடிக்காது. அடுத்தது பேட்டைக்கு தர்பார், அப்புறம் ஜெயிலர். ஜெயிலர் செம்மையா இருக்கும். அண்ணாத்தைல இந்த வாசாமி கூட நல்லதா இருக்கும். அண்ணாத்தை அனிருத் கிடையாது, பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையன். அடுத்தது கூலி பவர் ஹவுஸ். பாட்டுக்கும் லிரிக்ஸுக்கும் எதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். மியூசிக் மட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு மொத்தம் பேட்டை பராக் பக்கா எலிவேஷன் பிளஸ் வந்து லிரிக்காவும் எல்லா வகையிலையும் பயங்கரமானதுன்னா வந்து பேட்டை பராக் தான். விவேக் லிரிக்ஸ் எழுதினார், விவேக் தான் எழுதினார் நினைக்கிறேன். பயங்கரமான சாங். அதனால எனக்கு வந்து பேட்டை பராக் தான் எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எப்பவுமே எல்லா ஹீரோக்களுக்கும். விஜய் கூட எல்லா படம் பண்ணாலும் கத்தி மாதிரி ஒரு மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாரு, ஆனா கத்தி எப்பவுமே ஒரு பெஸ்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா ஹீரோக்களுக்குமே மொதல் காம்பினேஷன் பர்ஃபெக்டா அமையும். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு ஆதி பகவான் ரீவாட்ச் பண்ண, உங்களுக்கு பிடிக்குமா அந்த படம்? ஆதி பகவானா? எனக்கு பிடிக்கும் சொன்னா கண்டிப்பாங்க, எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை பத்தி நம்ம பேசல, அந்த படத்தை பத்தி ஒரு 4 தடவை சொல்லியிருப்பேன், ஆனா திரும்பி ரிப்பீட் பண்ணா போர் அடிக்குமே. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, எனக்கு நான்லாம் கேட்டதில்ல, சொல்லுங்க. இப்ப சொல்றேன், ஆனா கேட்டவங்களுக்கு போர் அடிச்சா சாரி. அதாவது என் மைண்ட்ல வந்து ஒரு 2008 2010 அந்த காலகட்டங்கள்ல எனக்கு ஒரு கதை மைண்ட்ல வந்துச்சு. இந்த கதை அஜித்தை வச்சு எழுதின கதை. ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், அது பில்லாவை கொஞ்சம் உல்டா பண்ண மாதிரி தானே இருக்கும் அந்த கதை ஆக்சுவலா. இல்ல அது எனக்கு தெரியல, நான் அது என் மைண்ட்ல இருந்தது. பில்லாலாம் பார்த்ததுக்கு அப்புறம் மைண்ட்ல இருந்தது என்னன்னா, 2007 பில்லா வந்துச்சு. 2008 to 2010 அந்த காலகட்டங்கள்ல மைண்ட்ல ஒரு எப்பவுமே ஒரு யோசனை வரும். ஏன் டபுள் ஆக்ஷன் பண்ணா ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் வில்லனா இருக்கான், இல்ல 2 பேரும் ஹீரோவா இருக்காங்க, அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க, இப்படியே ஓடுது. டபுள் ஆக்ஷன்ல ஏன் வந்து 2 பேரும் வில்லனா இருக்கக்கூடாது? அதாவது ஒருத்தன் வந்து கொடூரமான ஒருத்தன் வில்லனா இருக்கான், அவனுக்கு ஒரு ஆபத்தான ஒரு பெரிய ஆபத்து வருது, அது இன்னொருத்தனால வருது. அது யாருன்னா அது இவன மாதிரியே இருக்க ஒருத்தன். இவன் வில்லனா, இவனுக்கு மேல ஒரு சைக்கோ வில்லனா ஒருத்தன் இருக்கான். இப்ப 2 வில்லன்களும் அடிச்சுக்கிற கதை தான்
என் மைண்ட்ல ஒண்ணு அது ரெண்டையும் அஜித்தை வச்சு எழுதியிருந்தேன். மைண்ட்ல வச்சு ஒரு அதாவது ஐடியாவா இருந்தது. அஜித் வந்து 2 டியூல் ரோல் பண்றாரு, ரெண்டுமே வில்லன். படம் பூரா வில்லன் தான், படத்துல எல்லா கேரக்டரும் வில்லன் தான், யாரும் அங்க நல்லவங்களே கிடையாது, படம் பூரா வில்லன் அப்படின்னு எழுதிய கதை வந்து மைண்ட்ல தோணுது 2008 அந்த டைம்ல தோணி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் வந்து இந்த படம் வந்து ஆதி பகவான் இது வந்து வேற மாதிரி. ஆனா 2 பேருமே வில்லன்கள், 2 பேரும் கெட்டவங்க மட்டும் வந்துருக்கும். எனக்கு என்ன மைண்ட்ல வந்து 2 பேருமே ஐயோக்கே, 2 பேருமே மோசமானவங்க, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே எப்படி இருக்குங்கிறது அதே தான் இந்த கான்செப்ட். அதனாலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படம் வந்து நல்ல சூப்பரான கான்செப்ட், எப்படி கொஞ்சோண்டு சொதப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். எனக்கு அது கிளைமேக்ஸ் வந்து இந்த பார்ட் 2 லீடுக்காக ஒரு வேலை பண்ணியிருப்பாரு, அது சுத்தமா பிடிக்காம போயிருக்கும். மற்றபடி அந்த படம் எனக்கு பிடிச்ச படம். அந்த கான்செப்டாவே சரி. பகவான் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ் ப்ரோ. பகவான் சரி இல்ல அந்த பிஜிஎம் சரி, அந்த கான்செப்டாவே பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவனே ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராடுக்கு ஒரு கெட்டது நடக்குது, அந்த கெட்டது இன்னொரு ஃப்ராட்லாம் நடக்குது, அதுவும் இவன மாதிரியே இருக்க ஒரு ஃப்ராடு, அது இவன மாதிரி இருக்கிறனாலே நடக்குது. இப்ப இந்த 2 ஃப்ராடு இது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீரோ மாதிரி மாறிடுது. அந்த ஹீரோ மாதிரி மாறாம இவனுமே வில்லனாவே இருந்து அது பயங்கரமா போயிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். இவனை கொஞ்சம் இவன் மேல அவன் பரிதாபம் வர வைக்க கூடாது. அந்த ரைட்டிங் அங்க மட்டும் மிஸ் ஆயிடுச்சு நமக்கு. இவனுமே அங்க மோசமான கொஞ்சம் இன்னும் இருக்கு, அவனோட மோசமானு பார்த்தா அது வேற லெவல் செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்கலாம். அதை நல்ல ரைட்டிங் நீதி சந்திரன். ஆமா, அது என்னால சில குறைகள் இருக்க நல்ல படம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சில குறைகள் மட்டுமே இருக்கிற எனக்கு பிடிச்ச படம். நல்ல படம்னு சொல்றத விட எனக்கு பிடிச்ச படம். அந்த கான்செப்ட் ஏன் எடுத்துங்கிற மாதிரி இருக்கும், அந்த கான்செப்ட் வச்சிருக்கலாமே, யாரும் எடுக்காம வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் பிரகாஷ் ப்ரோ அது நடக்கும் அந்த பீரியட்ல. சொல்றத பார்த்தா ரெட்டத்தலை மாதிரியே இல்ல. ரெட்டத்தலை கிட்டத்தட்ட அப்படிதான். நான் ரெட்டத்தலை படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னேன் ஆதி பகவான் கதையை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இது ரெட்டத்தலையில பாத்தீங்கன்னா ஒருத்தன் கெட்டவன் அப்படிங்கிறத விட இன்னொருத்த வந்து இன்னொரு பெரிய கேங்ஸ்டர் அது இது என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. ஆனா அவனை அப்படி டப்புனு அசால்ட்டா முடிச்சு விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்ல. அவங்க படமே பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அவன் கேரக்டர், ஐயோ சித்திலானியா, ஐயோ அது கேரக்டரா என்ன வகையில எழுதுனதுலேயே சேராதுன்னு தெரியாத மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருப்பாங்க. சரி ரைட்டு, உலகத்துல அப்படியும். நீங்க ரீசெண்டா கூட பர்னிட்ட சொன்னீங்களா, பர்னி எனக்கு ஒரு கனவு வந்தது, அதுல இருந்து ஒரு ஐடியா தோணி இருக்கு ஒரு கதைக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டீங்க. அது எப்பயோ முடிச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்போ டைட்டில் வச்சு ஒரு ஐடியா வருதுன்னு சொன்னா, நீங்க ஏதோ டைட்டில் சொன்னீங்களா, அது ஐடியா தோணுச்சு, அது எழுதல. அது கனவுல வந்தது எழுதியாச்சு. எழுதி அது சொல்லட்டுமா, ஒரு சுவாரஸ்யமான சொல்லட்டுமா, இருக்கிற எல்லாத்துலயும் கதை எழுதுல ரொம்ப ஈஸியான வேலை கனவுல வர கதை எழுதுறதுதான் இருக்கிறதுல ஈஸியான வேலை. ஏன்னா அதுலதான் பயங்கரமா ஒரு விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே வரும். என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, கனவு வந்து 3 நிமிஷத்துக்குள்ள மொத்தமும் அழிஞ்சு போயிடும் கனவு. அந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடி என்ன பண்ணுவேன், சின்ன பிள்ளைல அதாவது சின்ன பிள்ளைனா ஒரு +2 படிக்கும்போது என்ன பண்ணுவேன், எப்பவுமே நோட்டு பேனா முன்னாடி வச்சிருப்பேன். ஏதாவது ஞாபகம் டப்புன்னு எழுதிருவேன் வேகமா. இப்ப அந்த ஞாபகம் இருக்க வரைக்கும் டக்குனு வாய்ஸ் மெசேஜ் போன் பக்கத்துலயே இருக்கா, எடுத்து அப்படியே நானே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்குவேன். அது அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிரும், அப்படியே சில விஷயங்கள் மிஸ் ஆயிரும். ஏன்னா கனவுங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 60 செகண்ட் தான் ஞாபகம் இருக்கும்பாங்க. அதை நீங்க ரொம்ப ஞாபகப்படுத்தினீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அது 60 செகண்டுக்கு 1 நிமிஷமா, அங்க கூடுதலா இன்னொரு 60 செகண்டுக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். மற்றபடி அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க யோசிக்க அப்படி இந்த அவெஞ்சர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வரும்ல, பக்கத்துல இருக்க ஆட்லாம் மறைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு என்னன்னு கூட கொஞ்சம் கூட ஞாபகம் வராது. அதுதான் இருக்கையிலே ஒரு கனவோட ஸ்பெஷல். அதை ஞாபகம் வச்சுட்டா நல்ல கதை எழுதலாம். அதுதான் இசைங்கிற படமே அதுதானே. ஆமா ஆமா ஆமா, நானுமே உங்களை மாதிரி பண்ணிருக்கேன் தலைவா. திடீர்னு எந்திரிச்சு போன்ல நோட்ஸ் இருக்கும்ல, அதுல என்ன தோணுச்சு இப்ப என்ன மைண்ட்ல இருக்கோ அதை எழுதிடுவேன். ஆனாலும் கண்ட மீனிங் இருக்கும், படிச்சு பார்த்தா என்னடா லாஜிக்கே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய கோவில், அந்த கோவில்ல வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துக்கு நடுவுல பெல் இருக்கும், அந்த பெல்ல கோவில் பெல் அடிச்சு அங்கிருந்து குதிச்சு இங்கிருந்து காப்பாத்தி அங்கிருந்து போய், அதெல்லாம் ஒரு கனவா இல்ல என்ன இளவா அப்படிங்கிற மாதிரி ஓடும். அதெல்லாம் அப்படிதான் அப்பப்போ வரும். வடிவேல் சொல்ற மாதிரி கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன், நானே நிறைய மாதிரி வச்சிருக்கேன் தலை. இது கூட சொல்லுவாங்களே, நம்ம கனவுல வர்றது எல்லாமே இன்னொரு யூனிவர்ஸ்ல நமக்கு நடக்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நடுவுல சொல்லி அப்படி யோசிச்சு நான் யோசிப்பேன், இப்படிப்பட்ட கேவலமான யோசனை எப்படி அங்க நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும். அவங்க அவ்வளவு கொடுமைக்காரனாவா இருக்காங்கிற மாதிரி இருக்கும் அந்த யோசனை எல்லாம். ஏன்னா யோசிச்சு பார்த்தா எங்கேயோ அது வேணா, அது எங்கேயோ போ அந்த கனவு கதையெல்லாம் சொன்னீங்களேன், இங்க ஊர் உலகமே சேர்ந்து சிரிக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம நடுவில் வச்சு சிரிச்சா எப்படி தெரியுமா, அப்படிப்பட்ட கனவுலாம் நமக்கு வரும்.
பிரகாஷ் ஆமா ப்ரோ நான் இசை இப்போ ரெட்ட தலையை நீங்க அப்ரிஷியேட் பண்ணேன். சாரி மேஷ். மெய்யழகன் மட்டும் யாரும் பேசவே விட சொல்லுங்க மாட்டாங்க. முன்னாடி இசை மெய்யழகன் இசை பேச வந்தாரு. கிளைமேக்ஸ் சொல்லுங்க மெய். வருவீங்களா? சொல்லுங்க. இல்ல இசை நீங்க சொன்னனால இதை கேக்குறேன். இந்த கில்லர் படத்துல இருந்து ஏதாவது அப்டேட் இருக்கா எப்போ? இல்ல இல்ல எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. அந்த படம் அவர் அடுத்தடுத்த படங்கள் அந்த அவர் கமிட்மெண்ட்லாம் முடிச்சு அதில் வர காசெல்லாம் போட்டு அதில் போட்டுட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ முனிஷ் ஏதோ முன்னாடி பேச வந்தாருல, மெய்யழகன் சொல்லும்போது ஞாபகம் வருது. மெய்யழகன் நீங்க முன்னாடி பேசும்போது முனிஷ் ஏதோ பேச வந்தாரு. இப்போ முனிஷ் நீங்க சொல்லிருங்க. ஆமா, அந்த ஆதி பகவான் பத்தி பேசும்போது அவரும் ஏதோ பேசினாரு. அவர்கிட்ட ஒரு பிரச்சனை எனக்கு போல் இருக்கு, என்கிட்ட கனவு பிரச்சனை மாதிரி. யாராவது பேசினாதான் அவருக்கு பேச்சு வரும் போல இருக்கு. சரி விட்டுருவோம். பரணி ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி லாஸ்டா கனவு வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. அவருக்கு கலர் கலரா இப்ப வந்துட்டு இருக்கு. இப்ப இன்னும் 2 நாளைக்கு வரைக்கும் வரும். கலர் 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 கலரா ஆமா, வரும். அடுத்த ஒரு வாரத்துக்கு பிரகாஷ் ப்ரோ எல்லாம் ஒயிட், அந்த கோல்டன் ஒயிட் கலர்ல தானே வரும். அது எல்லாத்துக்கும். இது வந்து பரணிக்கு மட்டும் கலர் கலரா வரும். இன்னும் 3 நாளைக்கு வரும். அப்புறமேட்டு அந்த கலர் வந்து ஒரு மாசத்துக்கு வரும். ஏன்னா அந்த கலர்லாம் நேர்ல பாப்பாரா, அது 1 மாசத்துக்கு வராது. அப்புறமேட்டு திரும்ப வந்து வளர ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து சஞ்சய் விஸ்வநாத்தோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன். அவரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ற ஒரு சஞ்சய் விஸ்வநாத். அவருக்கு மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் அது மாதிரி பண்ணுவாரு. இவர் வருஷத்துல ஒரு தடவை பண்ணுவாரு. இன்னைக்கு கூட அந்த இமேஜ் போட்டிருப்பாரு நினைக்கிறேன், ஒரு ட்வீட் போஸ்ட் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் டிகோட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் பார்த்தேன். நாளைக்கு தான் ஷெட்யூலே பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு தான் பண்ணி வச்சிருக்கிறேன், ஷெட்யூல் ட்வீட்டா பாத்துங்க, நாளைக்கு வரும் பாத்துங்க. சஞ்சய் விஸ்வநாத் ஆன் ஃப்ளோர் தான் கரெக்ட் தானே? அது கரெக்ட் தான், போடுங்க. எத்தனை பேர் பரணி ப்ரோ? நம்பர் கணக்கு வச்சுக்கிறவங்க தான் நம்பர்லாம், கணக்கு இல்லாதவங்களுக்கு நம்பர் கிடையாது. இன்ஃபினிட்டி தேவுடா அப்படின்னு அயன்ல சொல்ற மாதிரி நீங்க பேசுங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பிரகாஷ் ப்ரோ எங்க கனெக்ட் பண்றீங்க எனக்கு புரியலையே. சுகன் எண்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, எண்ணங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க போறாரு. சோ அவர் என்ன அவரு பாருங்களேன், என்ன பத்தி தப்பா சொல்றேன்னு சொல்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாரு இவரு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க எது கனெக்ட் பண்றீங்க? ஏன் பிரகாஷ் ப்ரோ இப்படி பண்றீங்க? எல்லாம் உண்மைன்னு நினைச்சுவாங்க. நான் போறதே 2 படம் பாக்குறதுக்கு, மாசத்துல ஒரு 2 படமா? அந்த அளவுக்கு அவ்வளவு நேரமா? புரியலையே. ஒரு நாளைக்கு ஒரு படம், 2வது நாள் விட்டுணும். புரியல. மொத்த நாள் ஒரு படம், 2வது நாள் ஒரு படம். சூப்பர் பாருங்க, சூப்பர் பாருங்க. சரி, ஓகே, முடிச்சிடலாம். பை பை, தேங்க்ஸ். ஓகே, டிஸ்மிஸ்டுக்கு மாதிரி உங்களுக்கு இங்க படம். சரி, ரைட். ஓகே, பிரகாஷ் ப்ரோ, மீட்டிங் இது இருக்குல்ல, தாம் தும்ன்ற இன்னும் ஒரு படம் இருக்குல்ல, ஜெயம் ரவி வந்துட்டு 11 மாசம் வேலை பார்த்து ஒரே ஒரு மாசம் மட்டும் ஃபாரின் ட்ரிப் போவார்ல, எங்கேயும் காதலா? அந்த மாதிரி. அவ்வளவுதான். அவரும் உங்களை மாதிரி தான் பண்ணி ப்ரோ அந்த படத்துல கேரக்டர் ஸ்டார்டிங். இல்ல ஆக்சுவலா அவர் பொண்ணை பார்த்தாலே ஓடிடுவார் அந்த படத்துல. அப்படியா? அப்படிதான். அவர் பொண்ணை பார்த்தா ஓடிடுவாரு, இவர் பொண்ணு ஆஞ்சிருவாரு, இவர் பொண்ணு ஆஞ்சிருவாரு. எல்லாம் பத்தி தப்பா நினைப்பாங்க. ஏன் பரணி சரி பரணி, 2 படம் 2 நாளைக்கு பாத்துட்டு வாங்க பரணி. பரணி ப்ரோ, அந்த டிக்கெட் ஓணம்க்கு தான் வருதா இல்ல அது என்ன கதை? ஏங்க ஓணம்க்கு வருதாவா? 26ஆம் தேதி தாங்க ஓணம். இன்னுமே அது லேட்டா தாங்க வரும், பணம் வராதுங்க. இது 2 படம் தாங்க ஓணம்க்கு, அவ்வளவுதாங்க. சரி பரணி, அப்பப்ப இந்த ஸ்பேஸ்ல வர கமெண்ட்டை படிக்கிறது இல்ல, கொஞ்சம் கமெண்ட் மட்டும் எப்பயாவது படிச்சிருங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் வந்துச்சுன்னா. கொண்டாட்டம் பாட்டு பேரு மர்மகேவா, நர்முகே டாக்ஸிக் மூவி பத்தி பேசுங்க ப்ரோ. யாஸ் திருப்பி வச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. சரி, நாளைக்கு பேசுவோம். பாக்கெட் நாவல் ரிலீஸ் டேட்டு. பாக்கெட் நாவல் இந்த வருஷம் கடைசி டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பார்வை ஒன்றை போதுமே பரணியை கண்டுபிடிச்சிட்டாரு. வருஷமெல்லாம் வசந்தம் சிற்பி, வருஷமெல்லாம் ஆமா, இங்கே அந்த வெண்ணிலா, ரைட், ஓகே, கரெக்ட். இவ்வளவுதான் கமெண்ட் வந்திருக்கு, நான் கூட பயந்துட்டேன். ஏன்னா டெய்லி ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுங்க பாருங்க கமெண்ட். எனக்கு இந்த எண்ட்ல மட்டும் பாட்டு ஒண்ணு பாடட்டுமான்னு இருக்கும், அது என்ன படம்? பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, அந்த பாட்டு தானே கேக்குறீங்க? ஆனந்த ஆனந்த் பாபுவா? எல்லாம் இருப்பாங்க, பட் படத்து பேர் தான் தெரியல. புன்னகை வசந்தமா? புது வசந்தாங்க. புது வசந்தம். அவரோட 2வது படமும் முதல் படமும் இல்ல அவருக்கு, விக்ரமனுக்கு. ஓகே, டன். வேற ஒண்ணும் இல்ல. பரணிக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட் பண்றதா சொல்லுங்க, முடிச்சிட்டு அதோட முடிச்சிடலாம்.
எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பரணி ப்ரோ, ட்ரிப் போயிட்டு வந்து. கண்டிப்பா எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்க போறேன். எனக்கு இல்ல பரணி அவர் என்ன கேக்குறாரு, நீங்க என்ன பண்ணி சொல்றீங்க? நான் இப்பதான் சொல்லுவேன், போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு, அது மாதிரி தசம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு தான் சொன்னேன். பிரகாஷ் ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல பிரகாஷ் ப்ரோ. எனக்கு அங்க வந்து அவர் என்ன நினைச்சாரு சொல்லுங்க. அவர் என்ன நினைச்சாரு இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற 150 பேத்துக்கு தெரியும், பேசாம இருக்கணும். இல்ல எனக்கு தெரியல பரணி ப்ரோ, சீரியஸ்லி அவர் என்ன ரெஃபரன்ஸ். ஓகே பரணி பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லான படங்களை பார்த்துட்டு வர்றேன் ப்ரோ. எதுக்கும் சுத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு பாக்குற படத்தை யாரும் ரிலீஸ் பண்ணாம கூட பாத்துங்க. ஏதாச்சும் லிங்க்ல கீழே வந்துட போகுது, அப்புறம் ட்விட்டர்ல வந்து ப்ரோ லிங்க் ப்ரோன்னு கேட்டுருவாங்க. பரணி ப்ரோ சேஃபா போயிட்டு வாங்க, சேஃப்டி முக்கியம். இப்பவே கலீஃபா ரிவ்யூ டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க தானே பரணி ப்ரோ? கலீஃபா ரிவ்யூ இல்ல நான் ரிவ்யூ எல்லாம் டிராஃப்ட் பண்ணவே மாட்டேன். ஏமே நீங்க வேற மோகன்லால் இருக்கார்ல, நாளைக்கு வந்து அந்த விஸ்வநாதன் சன்ஸ் பிக் போட்டு இப்ப கொச்சி ட்ரிப் போறேன் கைஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடலாம்னு நினைச்சேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல இவ்வளவு பேசுனதுக்கு நான் போடவே மாட்டேன். கன்ஃபார்ம் நான் போட மாட்டேன். அவ்வளவுதான். பரணி ப்ரோ நான் சொன்னது கேட்கலையா? சேஃபா போயிட்டு வாங்க, சேஃப்டி முக்கியம், பத்திரம். சுகன் நான் உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன் சுகன். சரி பரணி, கலர்ஃபுல் ட்ரீம்ஸோட ஜாலியா வாங்க. பாய் பாய். நாளைக்கு பரணி வரமாட்டாரு, இப்பயே சொல்லிடுறேன். நாளைக்கு வரமாட்டாரு. நாளை மறுநாளைக்கு நான் வரமாட்டேன். ஆமா பாத்துங்க, வன்மத்தை கட்டுறதா இருந்தா 2 நாள் கழிச்சு பரணிட்டு வந்து கூட்டுங்க. பாய். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை.